தமிழுண்டு தமிழ் மக்கள் உண்டு தமிழுக்கு செய்வாய் நாளும் நல்ல தொண்டு அப்படின்னு சொல்லுவாரு நம்ம பாரதிதாசன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்பா. வைகரையில் வைகை தமிழ் தேர்வு இன்றோட நிறைவடைகிறது. எல்லா முடிவல்ல தொடக்கம்னு சொல்லுவாங்க, அந்தாதி மாதிரி தான் இது. முடிவில் தொடக்கம் தான். இப்போதைக்கு நம்ம வைகை தமிழ் தேர்வை ஒரு ஷெட்யூல் அடிப்படையில் பழைய புத்தகம் புது புத்தகம் டேம் வைஸில் பார்த்தா, நேற்று முழு திருப்புதல் புது புத்தகத்திலேருந்து பார்த்தா, இன்னைக்கு 6ஆவதுலேருந்து 12வது வரைக்கும் பழைய புத்தகத்திலேருந்து திருப்புதல் தேர்வு பார்க்க போகிறோம். ஒரு 30 வினாக்கள் இருக்கியா, கடன்னு பார்த்துருவோம். அதனால சிறப்பாக தயாராக காத்திருங்க, பார்த்துக்கிறோம். சரிங்களா? வினாக்களுக்குள்ள போலாம். அதற்கு முன்னாடி பார்த்தீங்களாக்க நம்ம கணினியில் விரைவில் கால்ஃபர் வர இருக்கக்கூடிய சார்பாய்வாளர் தேர்வுக்காக ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் நடத்துறாங்க. அதுல முதல் 5 மதிப்பெண் பெறும் மாணவர்களுக்கு 100% முழு கட்டண சலுகையும், அடுத்த 5 மாணவர்களுக்கு 75% கட்டண சலுகையும், அடுத்த 20 மாணவர்களுக்கு 50% கட்டண சலுகையும், அடுத்த 50 மாணவர்களுக்கு 20% கட்டண சலுகையில என்ன செய்ய போறாங்க, பயிற்சி கொடுக்க போறாங்க. அதனால அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திங்க. மே 26ஆம் தேதி தேர்வு நடக்க போது. ரிஜிஸ்டர் பண்றவங்க கண்டிப்பா எந்த எண்ணுக்குப்பா 8754754444 என்ற எண்ணுக்கு அழைத்து நீங்க என்ன செய்யலாம், அவங்கள பதிவு பண்ணி விரைவில் தேர்வுக்காக இன்னும் 1 வாரம் தான் இருக்கியா, அடுத்த இன்னைக்கு எவ்வளோப்பா, இன்னைக்கு 20, இன்னும் ஒரு 6 நாள் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 19/7/26 அடுத்த ஞாயிறு எக்ஸாம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரிங்களா? ரைட். முதல் வினா போயிடலாம். சீரடி சிலம்பின் ஒன்று கொண்டு யான் போய் மாறி வருவன் என்று கூறியது யார்? சீரடி சிலம்பின் ஒன்று கொண்டு ஞான் போய் மாறி வருவன் என்று கூறியது யார்? கண்ணகி, கோவலன், மாதரி, கவுந்தியடிகள். சொல்லுங்க பாப்பா. சரிங்களா? விரைவா கடகடன் சொல்லுங்கப்பா. இன்னைக்கு கடகடன் பார்த்துருவோம். சரிங்களா? சீரடி சிலம்பின், சரிங்களா? 12th புத்தகத்தில் இருக்குல்லப்பா. ஊர் சூழ் வரி, வரினா இசைப்பாடல், சிலப்பதிகாரத்துல தான் வருது. இந்த வரி பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சூப்பர், அற்புதமா நிறைய பேர் பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. சீரடி சிலம்பின் ஒன்று கொண்டு போய் நான் மாறி வருபவன் அப்படின்னு யார் சொல்லுவா? நம்ம யார் சொல்லியிருப்பா? சூப்பர்ப்பா. யாரு? கோவலன் தான் சொல்லியிருப்பாரு. சரிங்களா? ஏண்டா எங்கிருந்து வராங்க? பூம்புகார்ல இருந்து மதுரைக்கு வந்துடுறாங்க. கவுந்தியடிகள் என்ற பெண் சமணத்துறவி உதவியோட மதுரையில வந்துடுறாங்க. அங்க யார் வீட்டுல தங்கியிருப்பாங்க? மாதரி என்ற ஆயர்குல பெண் வீட்டுல தங்கியிருக்காங்க. அப்ப வீட்டுல பொருள் இல்லை. அப்ப வாங்கும் போதுதான் கண்ணகி என்ன செய்யுங்க, 2 காட்சிலம்பு ஒரு காட்சிலம்பு கொடுத்து நீங்க கொண்டு போகணும் போதுதான் கோவலன் என்ன சொல்றாரு? சீரடி சிலம்பின் ஒன்று கொண்டு போய் நான் மாறி வருவேன் அப்படின்னு சொல்றாரு. அங்கதான் விதி. ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும் அப்படின்ட்டு இங்க கோவலன் கொல்லப்படுவாரு. அடுத்து கண்ணகி போய் முறையிடுவாங்க. அதெல்லாம் நம்ம கதையில படிச்சிருக்கோம். சரிங்களா? அப்ப இந்த கூற்றுக்கு காரணமானவர் யாருன்னா கோவலன் அப்பா பேர் என்னப்பா? மாசாத்துவான். சரிங்களா? கோவலன் அப்பா பேர் என்ன பேருப்பா? மாசாத்துவன். கண்ணகி அப்பா பேர் என்ன இருப்பா? மானாய்க்கன். மாசாத்துவான் மகன் கோவலன், மானாய்க்கான் மகள் கண்ணகி அப்படின்னு படிச்சிருப்போம். கண்ணகி என்பதன் சொல்லுக்கு பொருள் என்னப்பா? கண்களால் நகுபவள் என்று நம்ம படிச்சிருப்போம். சரிங்களா? மாதரி ஆயர்குல பெண், மதுரை அவங்க வீட்டுல தங்கியிருப்பாங்க. கவுந்தியடிகள் பெண் சமணத்திரி தான் கூட்டு வருவாரு. ஞாபகத்துல வச்சுக்கணும். சமண காப்பியம் தானப்பா. சிலப்பதி என்ன சமயத்தை சார்ந்தது? சமண சமயத்தை சார்ந்தது. ஞாபகத்துல வச்சுக்கணும். சரிங்களா? அப்ப ஆன்சர் என்னப்பா? கோவலன். மண் தேய்த்த புகழினன் அப்படின்னாலும் யாருதான்? கோவலனை சொல்லுவாங்க. ஞாபகத்துல வச்சுங்க. சரிங்களா? ரைட்டு. 2வது வினா போயிடலாம். மதுரை கலம்பகத்தின் பாட்டுடை தலைவன் தலைவி யார்? சரிங்களா? சொக்கநாதர், அங்கேற்கண்ணி, மீனாட்சி, பி மற்றும் சி. மதுரை கலம்பகம் அழகா பார்த்திருப்பீங்க. மதுரை கலம்பகம், காசி கலம்பகம், சகலகலா வள்ளி மாலை, கந்தர் கலிவெண்பா, முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ், மீனாட்சி பிள்ளை தமிழ், இதெல்லாம் யாரு பாடியிருப்பா? குமரகுருபரர் பாடியிருப்பாரு. எத்தனாம் நூற்றாண்டை சேர்ந்தவர்ப்பா? 17வது நூற்றாண்டை சேர்ந்தவர். தமிழையும் தெய்வத்தையும் இரு கண்களாக கொண்டவர். இவருடைய பாடலுடைய சிறப்பு என்னப்பா? இன்னோசை. அழகா கொடுத்திருப்பாங்கப்பா. இவருடைய பாடல்களுடைய சிறப்பு இன்னோசை. அதுல மதுரை கலம்பகம் பாடியிருக்காரு. அதனுடைய பாட்டுடைய தலைவன் தலைவியார்? சரிங்களா? சொக்கநாதரா, அங்கேற்கண்ணியா, மீனாட்சியா, பி மற்றும் சியா? சரிங்களா? நிறைய பேர் ஆன்சர் கொடுத்துட்டே இருக்கீங்க. சட்டுன்னு நினைப்பீங்க அங்கேற்கண்ணி, மீனாட்சி, வி மற்றும் சி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா ஆன்சர் அதானா? ஆன்சர் அதுதான் இல்ல. சரிங்களா? எது ஆன்சரு? சொக்கநாதர் தாயா ஆன்சரு. சரிங்களா? அங்கேற்கண்ணி உடனான சொக்கநாதர் மீது பாட்டுடைய தலைவனாக கொண்டு பாடப்பட்டதான் மதுரை கலம்பகம். ஞாபகத்துல வச்சுங்க. சரிங்களா? இந்த குமரகுருபரை பொறுத்த வரைக்கும் பிறந்ததுல இருந்து எத்தனை வயசு வரைக்கும் பேசாம இருந்திருப்பாரு? 5 வயது வரை பேசாம தான் இருந்திருப்பாரு. சரிங்களா? முருகன் அருளால தான் என்ன செஞ்சிருப்பாரு? திருச்செந்தூர் முருகன் அருளால தான் பேசும் திறன் பெற்றிருப்பாரு நம்ம குமரகுருபரர் அவர்கள். சரிங்களா? சண்முக சுயாமணி கவிராயர், சண்முக சுந்தரி மகனாக பிறந்தவர். இவருக்கு தெரிந்த மொழிகள் 3: தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி. சரிங்களா? அதையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். சரிங்களா? ரைட். அப்ப அங்கேற்கண்ணி என்பதுதான் மீனாட்சியினுடைய தமிழ் சொல். மீனாட்சி என்பது இல்லப்பா தமிழ் சொல். மீனாட்சி என்பது தமிழ் சொல்ல. அங்கேற்கண்ணி தான் உண்மையான நம்மளுக்கு தமிழ் சொல். ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்ப மதுரை கலம்பகம் யார்கிட்ட? சொக்கநாதர் மீது பாடப்பட்டது. அதே மாதிரி வேற என்னப்பா சொக்கநாதர் பார்த்திருக்கேன்? நம்ம தமிழ் வீடு தூது.
மதுரை சொக்கநாதர் மீது காதல் கொண்ட ஒரு பெண் ஒருத்தி தமிழையே தூதுவிடு அமைந்ததா, அதனால அது தமிழ் விடு தூது. சரிங்களா? 268 கன்னிகள் இருக்கும். வாயில் இலக்கியம் சந்து இலக்கியம் என்று அழைக்கப்படுவது. ஊவேசா முதல்ல பதிப்பித்திருப்பார் தமிழ் விடு தூது 1930. அப்படிலாம் நம்ம படிச்சு வச்சிருப்போம். ஞாபகத்தில் அங்கே அதை வச்சுக்கோங்க. சரிங்களா? ரைட். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க மதுரை கலம்பத்தின் பாட்டுடைய தலைவர் யாருதா? சொக்கநாதர். அங்கே இருக்கு, நீ மீனாட்சி கொடுத்துருக்காரு. நீங்க படிக்காம இருந்தா படிச்சது சரியான ஆன்சர் அடிச்சிருப்பீங்க. ஒரு சிலர் அப்படி கெஸ் பண்ணக்கூடாது. ஒரு சில கேள்விகள் இப்படி வைப்பாங்க. சரிங்களா? ரைட். அப்ப கரெக்டா நம்ம அடிக்க வேண்டும். சரிங்களா? களம்பகம். சரிங்களா? களம்பகத்தை எப்படி பாப்பிக்கலாம்? போன குரூப் 4 கொஸ்டின் களம் கூட்டல் பகம். களம்டா 12, பகம்டா எத்தனைப்பா 6, 12 எவ்வளவுப்பா 18 உறுப்புகள் களம்பக உறுப்புகள். சரிங்களா? அடுத்து வாங்க 3வது வினாவுக்கு போயிடலாம். சரியான வாக்கியம் கண்டறிக. நம்ம 11th 12th புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மொழித்திறன் வளர்ச்சியில் நம்ம இலக்கண சம்பந்தப்பட்ட வினாக்கள் நிறைய இருக்கு. அதுல ஒருமை பண்பை பிழைகளை நீக்கக்கூடியது அதெல்லாம் நிறைய கொடுத்திருப்பாங்க. நீங்க பார்த்து வச்சுக்கணும். அந்த அடிப்படையில இன்று வண்டி ஓடாது, இன்று வண்டிகள் ஓடாது, இன்று வண்டிகள் ஓடா, இன்று வண்டிகள் ஓடாதுகள். எது ஆன்சர் சொல்லுங்க? சரிங்களா? எதுப்பா ஆன்சரு? சரியான வாக்கியம் சொல்லுங்க. இன்று வண்டி ஓடாது, இன்று வண்டிகள் ஓடாது, இன்று வண்டிகள் ஓடா, இன்று வண்டிகள் ஓடாதுகள். சரிங்களா? எதுப்பா ஆன்சர்? சூப்பர். சரிங்களா? நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல சரியான பொருள் என்னதுப்பா? ஆன்சர் என்னது? நிறைய பேர் சரியா கொடுத்துட்டீங்க. மகிழ்ச்சியா. இன்று வண்டிகள் ஓடா. சரிங்களா? ஓடானப்பா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சு. ஈறுகட்ட எதிர்மறை பெயர் ஓடா குதிரை என்ன செய்யும்பா? வல்லினம் மிகும். சரிங்களா? இதோட எதிர்மறை பெயரச்சா ஓடாத. ஓடாததுக்கு முன்னாடி என்ன செய்யாது? வல்லினம் மிகாது. சரிங்களா? அப்போ ஓடா குதிரை வல்லினம் மிகும். சரிங்களா? இன்று வண்டிகள் ஓடா என்பதுதான் சரியாது. வண்டிகள், வண்டி ஒருமை, வண்டிகள் பன்மை. அது ஓடாதுன்னு வரக்கூடாது. தூ வந்தா ஒருமையை குறிக்கும். அப்ப இது எப்படி பன்மையில வரணும்? ஓடா என்றுதான் வர வேண்டும். ஞாபகத்துல வச்சுக்கோங்கப்பா. சரிங்களா? ரைட். அப்ப சரியான வாக்கியம் எதுப்பா? இன்று வண்டிகள் ஓடா. சரிங்களா? அடுத்து 4வது வினாவுக்கு போயிடலாம். பொறுத்துக. சரிங்களா? அந்த மயங்கொலி எழுத்துக்கள் அதே மாதிரி நிறைய சொற்கள் கொடுத்துருக்காங்க. ஏன் 12th புத்தகத்தெல்லாம் அதெல்லாம் தயவு செய்து பார்த்து வச்சுங்க. அவ்வளவு எளிமையானதான் நீங்க அடிச்சிருவீங்க. அந்த அடிப்படையில வாழை, வாழை, வாழை. சரிங்களா? மேல்நோக்கு அகரம், சிறப்பு அகரம், பொது அகரம் அந்த அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. வாழை. சரிங்களா? பாட்டு உங்களுக்கு சட்டு ஞாபகத்து வந்திருக்கும். சரிங்களா? சித்திரம் பேசுதடி மிஸ்கின் படம். வாழை மீனுக்கு வேளங்க மீனுக்கும் கல்யாணம். அந்த பாட்டு உண்மையே காணா உலகநாதனுடைய ஒரு அற்புதமான பாடல். சரிங்களா? அதை விட அந்த மைக்கு பிடிச்சவர் தான் நிறைய நாள் பேசப்பட்டவர். அப்படி மைக்கு அப்படி போய் பிடிச்சிட்டே வருவார். சமீபத்தில் அவர் 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி இறந்து போயிருப்பாப்ல. சரிங்களா? அந்த இடத்துல நீங்க வாங்க. இப்ப வாழை எந்தளை மீன் வரும், எந்தளை மரத்தை வரும், வாழை எது வரும். சரிங்களா? கண்டிப்பா உங்களுக்கு சிறப்பு லகரம் ஈஸியா தெரிஞ்ச ஒன்றுதான். மற்ற 2 லகரம் மேல் நோக்கு லகரம் பொது லகர அடிப்படையில் பொறுத்துங்க பார்ப்போம். சரிங்களா? கண்டிப்பா ஒரு கொஸ்டின் இந்த மயங்கொலி எழுத்துக்கள்ல வறுமையா ஞாபகத்துல வச்சுங்க. ஏற்கனவே நம்ம 6வது புத்தகத்துல சொல்லியிருக்கேன். இழை, இழை, இழை கொடுத்திருப்பாங்க. விலை, விழை, விழை 3மே கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி கரை, கரை அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. நம்ம 6வது புது புத்தகத்துல இருக்கு, பார்த்து வச்சுக்கணும். இது பழைய புத்தகத்துல இருக்கு. சூப்பர்ப்பா, பார்த்துருமாப்பா. வாழை. சரிங்களா? இந்த இடத்துல வாழை. சரிங்களா? மேல் நோக்கு லகரம் வந்தா என்னப்பா? பெண் என்று அர்த்தம். சரிங்களா? சிறப்பு லகரம் நம்ம தெரிய வாழை மரம். சரிங்களா? வாழைன்னு என்னப்பா? மீன் வகை. சரிங்களா? ஆன்சர் என்னதுப்பா? பாம்பே தாயா ஆன்சர். சரிங்களா? மேல். சரிங்களா? மேல் நோக்கு லகரம் மேல். மேலா ஃபீமேலா? சரிங்களா? அழகா கவிஞர் வாலி சொன்ன வந்துருச்சு. சரிங்களா? பாத்தீங்களாக்கும் கவிஞர் வாலி ஒரு பட்டிமன்ற தலைவரா போறாரு. போறதுக்கு முன்னாடி சரிங்களா கண்ணதாசன் போறாரு, வாலிகிட்ட கேட்கிறாரு. சரியா? என்ன தலைப்புன்னு பார்த்தா கண்ணகி மேலா மாதவி மேலா அப்படின்னு ஒரு தலைப்பியா, நீ என்னையா சொல்லுவா அப்படின்ட்டு கண்ணதாசன் வாலிகிட்ட கேட்டிருக்காப்புல. நம்மால் தான் மிகச்சிறந்த ஒரு அந்த சமயோஜித புச்சியில அந்த ஸ்பாட்ல அடிக்கிறாரு. சரிங்களா? கண்ணகி மேலா மாதவி மேலான்னு கேட்கிற போது என்ன சொல்லியிருக்காரு? நான் போயிருந்தானே கண்ணகி மேலு கிடையாது, என்னது மாதவி மேல் கிடையாது, 2 பேருமே ஃபீமேலு அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா மேல்னா என்னப்பா? ஆண். ஃபீமேல்னு என்னப்பா? பெண். நம்மளுக்கு தெரியும். கண்ணகி மேலா மாதவி மேலான்னு கேட்டா 2 பேருமே நான் ஃபீமேல் தான் சொல்லுவேனே அப்படின்ட்டு வாலி சொன்னாரா. அவதான் சொன்னாரா, டே இந்த குரங்கு புத்தி மட்டும் நீ இல்லைன்னா கவிஞனே இல்லடா அப்படின்ட்டு வாலி. சரிங்களா? குரங்கு தானப்பா நம்ம கம்பராமாயணத்துல அந்த கான்செப்ட்ல சொல்லியிருப்பாரு. சரிங்களா? அப்ப மேல் நோக்குல ஆகிற மேல் அப்படின்னு நான் வச்சுங்க. மேல்னா பெண்ணுன்னு வச்சுங்க, ஃபீமேல். சரிங்களா? மேல் ஃபீமேல் நான் வச்சுங்க. மேல் நோக்குல ஆகிற வந்தா பெண்ணு, வாழை மரம், பொது ஆகிற வந்தா மீன் வகை. சரியாயா? சூப்பர். சரிங்களா? நம்ம பாண்டியர்களுடைய சின்னம் என்ன சின்னப்பா? மீன் சின்னம். கெண்டை மீன், இரட்டை மீன்கள் கொண்டது. என்ன கொடி தான்? மீன் கொடி. சரிங்களா? அதே மாதிரி மன்மதனுக்கு
நம்ம புராணத்துல சொல்றாங்களா மன்மதன், சரிங்களா? மன்மதனுடைய கொடி என்னதான்ப்பா? மீன் கொடி தான். இடையில ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி குரோர்பதி விஜய் டிவில போட்டுருந்தாங்க. அப்ப 6-7 வருஷம் இருக்கும். நான் பார்க்கும்போது மன்மதனுடைய கொடி என்ன அப்படின்னு கேட்டாங்க. அப்பதான் ஒரு சினிமா பாட்டுல அழகா நீங்க இந்த பாட்டு கேட்டு அடிச்சிருக்கலாம். மன்மதனுடைய கொடி என்னன்னு கேட்டா, மீன் கொடி ஏந்தி மன்மதராஜன் ஊர்வலம் போகின்றான் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அப்ப மீன் கொடி தான் மன்மதனுடைய கொடியும் அப்படின்னு அந்த இதுல பதில் சொல்லியிருப்பாங்க, சரிங்களா? அதனாலதான் சொல்றேன், ஒரு பாட்டு நம்ம கேட்கறதெல்லாம் இருக்குமே, அதுல ஒரு செய்தி இருக்கு, கரெக்டா ஞாபகத்துல வச்சுக்கணும், சரிங்களா? சூப்பர்ப்பா. அடுத்துக்கு நான் போயிடலாம். 5வது வினா. ஸ்பெஷல் பஸ் என்பதன் தமிழ் சொல். சிறப்பு பேருந்து, தனி பேருந்து, சலுகை பேருந்து, சொகுசு பேருந்து. சொல்லுங்க. ஸ்பெஷல் பஸ். ஸ்பெஷல் ஸ்பெஷல் தோசையா, சாதா தோசையா? 5 ரூபா கூட ஸ்பெஷல் தோசைக்கு, அப்படிதானப்பா, சரிங்களா? இங்க பாருங்க, ஸ்பெஷல் பஸ், சரிங்களா? சிறப்பு பேருந்து, தனி பேருந்து, சலுகை பேருந்து, சொகுசு பேருந்து. சொல்லுங்க. நிறைய ஆங்கில சொல்லுக்கு நிறான தமிழ் சொல். நம்ம இதெல்லாம் 12th புத்தகத்தில் இருக்கியா? 12th புத்தகத்திலிருந்து எடுத்திருக்கேன். வருஷம் 12th 6th வர மாதிரி எடுத்திருப்பேன். எல்லாமே ஓரளவு கவர் பண்ற மாதிரி, இலக்கணம் இலக்கியம் வர மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன். கரெக்டா கவனிச்சுட்டு வாங்க. சூப்பராயா. ஸ்பெஷல் பஸ். ஸ்பெஷல்னால நம்ம சிறப்பானதுன்னு நினைச்சு வச்சுருக்கோம். அந்த இடத்துல நீங்க இந்த இடத்துல அவரை அப்படி யோசிக்க கூடாது. ஸ்பெஷல் பஸ்ன்னு என்ன அர்த்தம்? தனி பேருந்து என்று அர்த்தம். நம்ம பஸ்ல கூட இப்ப வீரவாண்டி கோயில் திருவிழா போச்சு, சிறப்பு பேருந்து. அத்திப்பட்டி திருவிழா சிறப்பு பேருந்து அப்படின்னு கொடுத்துட்டு இருப்பாங்க. மீனாட்சி அம்மன் சிறப்பு பேருந்து, சரிங்களா? சிறப்பு பேருந்துல அது தனி பேருந்து, சரிங்களா? ஸ்பெஷல் பஸ் என்பது தமிழ் சொல்லுனாப்பா தனி பேருந்து, சரிங்களா? ஆட்டோகிராஃப், சரிங்களா? ஆட்டோகிராஃப் தமிழ் சொல்லு என்ன? சொல்லுங்க கமாண்ட்ல. ஆட்டோகிராஃப். ஆட்டோகிராஃப் வாங்குறீங்க, சரிங்களா? ஆர்டியும் போயிட்டு ஆட்டோகிராஃப் கொடுங்கன்றீங்க. ஆட்டோகிராஃப் என்பது தமிழ் சொல். அற்புதமான படம் ஆட்டோகிராஃப் படம், நல்லாவே பார்த்துருப்பீங்க. தேசிய விருது பெற்ற பாடல் இது. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே, அழகா அந்த பாட்டை கேட்டிருப்போம், சரிங்களா? அது தேசிய விருது பாவிஜி அவர்கள் வாங்கியிருப்பாரு. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துல பாடத்திலே இருக்கு அந்த ஒவ்வொரு பூக்களுமே, சரிங்களா? ஆட்டோகிராஃப் என்பதன் சட்டுன்னு நீங்க கையொப்பம் நடிச்சிடக்கூடாது. என்னப்பா? வாழ்த்தொப்பம். ஆட்டோகிராஃப் என்பது தமிழ் சொல்லுனாப்பா வாழ்த்தொப்பம். சிக்னேச்சர். சிக்னேச்சர் தான் என்னப்பா? கையொப்பம். சிக்னேச்சர் தான் கையொப்பம். ஆட்டோகிராஃப் வாழ்த்தொப்பம், சரிங்களா? ஞாபகத்துல வச்சுங்க, சரிங்களா? அப்ப ஸ்பெஷல் பஸ்னா தனி பேருந்து, சரிங்களா? அதே மாதிரி என்னது? பாஸ்போர்ட். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே திரும்ப திரும்ப கேட்டது. பாஸ்போர்ட்னா என்னப்பா? கடவுச்சீட்டு, சரிங்களா? விசா, நுழைவிசைவு. விசாவுக்கு தமிழ் சொல்லுனாப்பா நுழைவிசைவு. நுழையருக்கான இசைவு, நுழைவிசைவு, சரிங்களா? பாஸ்போர்ட்னா கடவுச்சீட்டு, பாஸ்வேர்டுனா கடவுள் சொல்லு, யூசர் நேம்னா பயனாளர் பெயர். இதெல்லாம் நம்ம அடிப்படையில் இருக்கக்கூடியது, ஞாபகத்துல வச்சுக்கணும், சரிங்களா? அடுத்து வாங்க. அதே மாதிரி பேருந்துகள்ல திருக்குறளை இடம்பெற செய்தவர் யாரு? நம்ம அறிஞர் அண்ணாப்பா. இன்னைக்கு பேருந்துல பாத்தீங்கன்னா மேக்சிமம் திருக்குறள் இருக்கும். அதை இடம்பெற செய்தவர் நம்ம முன்னாள் முதல்வர் 1967-69 இருந்த காலகட்டத்தான் நம்ம அறிஞர் அண்ணா அவர்கள் திருக்குறளை இடம்பெற செய்திருப்பாரு, சரிங்களா? அதுலயும் மேக்சிமம் யாகாவராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிலுக்கு பட்டு அப்படின்னு திருக்குறள் இடம்பெற்றிருக்கு, சரிங்க? பழைய புத்தகத்துல நீங்க படிச்சிருப்பீங்க. யாகாவராயினும் நாகாக்க என்ன பொருள்? ஒருவன் எதனை அடக்கி ஆளாவிட்டால் நாக்கை அடக்கி ஆள வேண்டும் அப்படின்றதான் பொருள், சரிங்களா? அப்ப சட்டசபையில ஒரு எதிர்கட்சியிலிருந்து ஒருத்தர் கேட்கிறாங்க, அறிஞர் அண்ணா அவர்களை நீங்க பேருந்துல யாகாவராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிலுக்கு பட்டு என்ற திருக்குறளை இடம்பெற செய்றீங்க. அப்ப நாக்கை அடக்கி ஆள வேண்டியது யார்? ஓட்டுநரா, நடத்துனரா, பயணியரா? யார் நாக்கு அடைக்க வரணும் இந்த திருக்குறளை கொடுத்துருக்கீங்களே அப்படின் போது அண்ணா சமயோஜிதமா யோசிச்சு சொல்றாரு. ஓட்டுநர்னு சொன்னா ஓட்டுநர் இவங்களை தப்பா நினைச்சுக்கிற போறாங்க. நடத்துனர்னு சொன்னா நடத்துனர் பூரா என்னன்னு நினைக்க போறாங்க. அப்ப பயணியர்னு சொன்னா மக்கள் பூரா என்னங்க எங்களுக்கு ஆகுங்க அப்படின்னு நினைக்க போறாங்க. அப்ப ஏதாவது சொன்னாராம் அறிஞர் அண்ணா, என்ன சொன்னாராம்? நாக்குள்ள அனைவருக்காகவும் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரே அடி அடிச்சிருக்காப்புல. கேள்வி கேட்ட உயிரோட இருப்பியான்னு நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருப்பானாவே இப்படி ஒரு பதில இல்லவே இல்லை, சரிங்களா? அதே மாதிரி அறிஞர் அண்ணா மிகச்சிறந்த ஒரு ஆங்கில இலக்கியவாதி, சரிங்களா? அதாவது உங்களால 1 முதல் 100 வரை, சரிங்களா, ஏ என்ற வார்த்தை எழுத்து இல்லாம வார்த்தைகள் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1லிருந்து 100 வரைக்கும் ஏ என்ற எழுத்து இல்லாம வார்த்தைகள் உங்களால சொல்ல முடியுமா அப்படின்னு இருக்காங்க. உடனே அண்ணா சொல்லியிருக்காரு 1 2 3 99 வரைக்கும் எழுதிங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 99 வரைக்கும் எழுதிங்க. 100வது வார்த்தை ஸ்டாப் அப்படின்னு போட்டுங்க, 100 வார்த்தைகள் அப்படின்னு சொன்னாப்ல. அப்பதான் நிறைய பேருக்கு 99 வரைக்கும் எழுதுறல ஆங்கிலத்தில் எழுதும்போது ஏன்றது வராதுன்னு அன்னைக்கு தான் நிறைய பேருக்கு தெரிய வந்துச்சான். அதே மாதிரி பிகாஸ் சொல்லுவாங்க, இதெல்லாம் யூடியூப்ல இருக்கியா பாருங்க. பிகாஸ் என்பது ஒரு கன்ஜெக்ஷன், அதை ஒரு முறை தான் பயன்படுத்த முடியுமா. அதுல ஒரு கமா போட்டு பிகாஸ், கமா போட்டு பிகாஸ் இஸ் த கன்ஜெக்ஷன். பிகாஸ ஒரே தொடர்ல 3 முறை இடம்பெற செய்வது நம்ம அறிஞர் அண்ணாவா, சரிங்களா? அப்படி ஒரு மிகச்சிறந்த ஆளுமை தான். அவருடைய வழியில தான் இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், தமிழ்நாடு அரசு ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க, பார்த்துட்டு இருக்கீங்க, சரிங்களா? ரைட்டு. திராவிட மாடல் என்ற கொள்கையின் அடிப்படையில ஆட்சி போயிட்டு இருக்கு, சரிங்களா? அடுத்து 6வது வினா.
நான் வச்சுங்க. சீரா புராணம் யாருடைய உதவியால் முழுமை பெற்றது? சரிங்களா? அப்துல் காதிர் மரைக்காயர், பனு அகமது மரைக்காயர், அபுல் காசிம், சீதக்காதி. சொல்லுங்க. சீரா புராணம் யார் பாடினது? உமரு புலவர் எழுதியிருப்பாரு. சீரத் என்ற அரபு மொழி சொல்லுக்கு என்னது? புராணம் என்று பொருள். புராணம். சரிங்களா? சீரத் என்பது வரலாறு. சரிங்களா? புராணம் என்றால் சாரி மாத்தி சொல்றேன்னா ரைட்டு, கரெக்டா சொல்லுங்க. சீரா புராணம் வழிகாட்டியாப்பா? சரிங்களா? ரைட்டு, சீரா புராணம். சரிங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களா? சட்டுன்னு எனக்கு வரல, நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, பாத்துக்கிறோம். அப்துல் காதிர் மரைக்காயர், பனு அகமது மரைக்காயர், அபுல் காசிம், சீதக்காதி. யாருடைய உதவியால் முழுமை பெற்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருப்பா? அப்துல் காதிர் மரைக்காயரா, பனு அகமது மரைக்காயரா, அபுல் காசிமா, சீதக்காதியா? சொல்லுங்க பாப்போம். யாருப்பா? சூப்பர்ப்பா, கரெக்டா நிறைய பேர் சொல்லிருக்கீங்க. அபுல் காசிம் அவருடைய உதவியால தான் என்ன செஞ்சிருக்கேன்? முழுமை பெற்றிருக்கு. இதனால பாடல்கள்ல நிறைய பாடல்கள் என்ன செஞ்சிருப்பாரு? நம்மளால நினைவு கூர்ந்திருப்பார். சரிங்களா? அப்துல் காதிர் மரைக்காயர்னாலும் சீதக்காதினாலும் ஒண்ணுதான், ரெண்டுமே அவருடைய பெயர் தான். வள்ளல் சீதக்காதி கேட்டுக்கொண்டது இருக்கு என்னங்க? உமரு புலவர் எதை எழுத ஆரம்பிப்பாரு? நம்ம சரிங்களா? எதப்பா எழுதுவாரு? நம்ம சீரா புராணத்தை எழுத ஆரம்பிப்பாரு. சரிங்களா? அப்ப எழுதி ஆரம்பிக்கும் போது இடையிலே வந்து வள்ளல் சீதக்காதி இறந்து போவாரு. அடுத்து யாருடைய உதவியால் இது முழுமை பெறும்னா அபுல் காசிம் என்பவரால் முழுமை பெறும். ஆனா நிறைய வரலாறுகள் விடுபட்டு போயிருங்க. அத சின்ன சீரா என்று எழுதியவர் தான் யாரு? பனு அகமது மரைக்காயர். சின்ன சீரா. சின்ன சீரா என்று எழுதியவர் தான் யாரு? பனு அகமது மரைக்காயர் எழுதியிருப்பார். சின்ன சீரா என்று எழுதியவர் யாருன்னா பனு அகமது மரைக்காயர் எழுதியிருப்பார். சரிங்களா? யாரு? உமர் புலவர் யாரு? கடிகை முத்து புலவருடைய மாணவன் பார்த்திருப்பான். சீரா புராணம் சரிங்களா? 3 காண்டம், 92 படலங்கள், 5027 விருத்தப்பாக்களை உடையது. 3 காண்டம், 92 படலம், 5027 விருத்தப்பாக்களால் ஆனதுதான் சீரா புராணம். சரிங்களா? சூப்பர்ப்பா. அப்ப யாருடைய உதவின்னு சொல்லணும்? அபுல் காசிம் உதவியால தான் இது பெற்றுச்சு. என்ன பெற்றுச்சு? முழுமை பெற்றது. சரிங்களா? அடுத்து 7வது வினா போயிடலாம். சரிங்களா? அதற்கு முன்னாடி நம்மளுடைய புத்தகங்கள், கணியன் பதிப்பினுடைய புத்தகங்கள் வந்து சிறப்பா வந்து நம்ம நூலகத்திலையும் கணியன் புத்தக ஆபீஸ்லயும் இணைய வாயிலாகவும் கிடைக்குது. தேவையான மாணவர்கள் கண்டிப்பா என்ன செஞ்சுங்க? வாங்கி பயன்பெற்றுங்க. அனைத்து தேர்வுகளுக்குமான புத்தகங்கள் நம்மகிட்ட இருக்குப்பா. சரிங்களா? தொகுத்து இருக்கு. நீங்க பாட புத்தகத்துல படிச்சாலும் ஒரு ரிவிஷன் பண்றதுக்கு நம்ம புத்தகங்கள் கண்டிப்பா உதவிகரமா இருக்கும். வாங்கி படிங்க. சரிங்களா? ரைட். 7வது, அணுவை துளைத்து இயல் கடலை புகட்டி குறுக தரித்த குரல் என்றவர் யார்? கம்பர், ஔவையார், பாரதியார், புல்லங்காடனார். சொல்லுங்க. யாரு? அணுவை துளைத்து எல் கடலை புகட்டி குறுக தரித்த குரல் சரிங்களா என்று சொன்னவர். சரிங்களா? சூப்பர்ப்பா, எல்லாரும் கரெக்டா சொல்லிட்டு வாரீங்க. ஏன்னா இதெல்லாம் நம்மளுக்கு திருவள்ளுவ மாலையில இடம்பெற்றிருக்கு. கண்டிப்பா நம்ம படிச்ச ஒன்றுதான். இதெல்லாம் கேட்டா விடவே கூடாது, ஈஸி அடிச்சு போயிட்டே இருக்கும். சரிங்களா? அணுவை துளைத்து எல் கடலை புகட்டி குறுக தரித்த குரல் யாருப்பா? ஔவையார் தான் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? சங்க காலத்தில் அதிக பாடல் பாடிய பெண்பார் புலவர் யாருப்பா? ஔவையார் தான். மொத்தம் எத்தனை பாடல்கள் பாடியிருக்காங்க? சங்கால ஔவையார் 59 பாடல்கள் பாடியிருப்பாங்க. அல்ல சங்காலத்துல பெண்பார் புலவர்கள், சங்ககால பெண்பார் புலவர்கள் எத்தனை பேர் பாத்தீங்களாக்கா? 49 பேர். நான் வச்சுங்க. சங்ககால பெண்பார் புலவர்கள் 49 பேரு. சரிங்களா? அணுவை துளைத்தியல் கடலை பூட்டி குறுக தரித்த குரல் என்று பாடியவர் யாருன்னா ஔவையார். சரிங்களா? கம்பர் ஏன் இந்த இடத்துல போட்டுனா ஒரு அணுவை சதகூறிட்டனும் உளன். சரிங்களா? ஒரு அணுவை சதக்கூறிட்டனும் உளன். சரிங்களா? ஒரு அணுவை சதம் 100 வெட்டி பார்க்கிற அளவுக்கு இருக்குன்னு ஒரு அறிவியல் செய்தியை பத்தி கொடுத்திருப்பாங்க. அப்படி சொன்னவர் யாருப்பா? நம்ம கம்பர் தான் சொல்லியிருப்பாரு. சரிங்களா? ரைட்டா? ஒரு அணுவை சதக்கூறிட்டனும் உளன் சொல்லியிருப்பாரு. சரிங்களா? வாரியார் என்ன சொல்றாரு? வள்ளுவன் தன்னை உலகினிக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என்று என்ன சொல்லியிருப்பாரு? திருக்குறளை புகழ்ந்திருப்பாரு. சரிங்களா? புல்லங்காடனார். சரிங்களா? கடுகை துளைத்து குறுக தரித்த குரல். சரிங்களா? அணுவை துளைத்துனா ஔவையாரு, கடுகை துளைத்துனா யாருப்பா? புல்லங்காடனார் என்பவர் கடுகை துளைத்து என்று சொல்லியிருப்பார். சரிங்களா? அந்த அளவுக்கு அரிய 1.25 அடினாலும் அரிய கருத்துக்களை கொண்டுள்ளது அப்படின்றதான் இதனுடைய ஒருத்தம். திருக்குறளின் பெருமையை உணர்த்த நூல் எதுப்பா? திருவள்ளுவ மாலை. இதுல 53 பாடல்கள், 53 புலவர்கள், 55 பாடல்கள். 53 புலவர், 55 பாடல்கள். சரிங்களா? ரைட். அடுத்து 8வது வினா போயிடலாம். சீவக சிந்தாமணியின் முதல் இளம்பகம், தமிழின் முதல் விருத்த காப்பி எதுப்பா? சீவக சிந்தாமணி. 50 காப்பியங்களை ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய சீவக சிந்தாமணி. ஊவேசா பதிப்பித்த நூல் சீவக சிந்தாமணி. எழுதியவர் திருத்தக்கத்தேவர். தமிழ் மக்கள் நெஞ்சில் வைத்து போற்ற நூல் சீவக சிந்தாமணி. இதுல எத்தனை இளம்பகங்கள் இருக்கு? 13 இளம்பகங்கள் இருக்கு. அதுல முதல் இளம்பகம் எதுன்னு கேட்கிறேன். சரிங்களா? இந்திர விழாவா, நாமகளா, முக்தியா, பவத்திரம் அருகன நோற்றதா? எது சொல்லுங்க.
எல்லாமே நம்ம படிச்சதாயா பெருசா ஒண்ணுலாம் இல்லை சரிங்களா. ஒரு ரீகால் பண்ற மாதிரி தான் நம்ம வினாக்கள் எடுத்திருக்கோம். அழகா அடிச்சுட்டு ஓடிட்டே இருக்கணும் சரிங்களா. சூப்பர்ப்பா. இன்னும் ஒரு 20 நாள் தான் இருக்கு சரிங்களா. இடையில ஃபுல் ரிவிஷன் கொடுக்குற மாதிரி ஒரு ஐடியா இருக்கு. 6ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் லைவ் மாலை நேரத்தில் கூட நம்ம பண்ற மாதிரி பார்த்துக்கிறோம் சரிங்களா. அதனால கவலைப்படாதீங்க. பரிசு நெருங்குறதுக்குள்ளேயே உங்களை நல்லா அந்த சேஃபு கொண்டு போயிடுவோம் சரிங்களா. ரைட்டா சரிங்களா. சீவக சிந்தாமணி முதல் இளம்பகம் நிறைய பேர் சூப்பரா சொல்லிருக்கீங்கப்பா. எதுப்பா? நாமகள் இளம்பகம் தான் முதல் இளம்பகம். 13வது இளம்பகம் என்னதுப்பா? முக்தி இளம்பகம் சரிங்களா. சரிங்களா. 13வது இளம்பகம் முக்தி இளம்பகம் சரிங்களா. மணிமேகலையில முதல் காதை என்ன காதைப்பா? மணிமேகலையில முதல் காதை தான் இந்திர விழா ஊரடுத்த காதை முதலாக பவத்திரம் அருகன நோற்ற காதை ஈராக 30 காதைகள் இருக்கும். மணிமேகலையில முதல் காதை இந்திரவிழா வரை காதை, கடைசி காதை பவத்திரன் ஒருகன நோற்ற காதை சரிங்களா. ஞாபகத்துல வச்சுக்கணும் சரிங்களா. ரைட்டு. அப்ப சீவக சிந்தாமணியில முதல் இளம்பகம் முக்தி நாமகள் இளம்பகம், கடைசி இளம்பகம் முக்தி இளம்பகம். 13 நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு? கருப்பொருள்கள் எத்தனைதாயா? 13 தான் இருக்கு. அதே மாதிரி அறநெறிச்சாரம் பாடிய முனைப்பாடியர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் தான்? 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் தான். ஞாபகத்துல வச்சுக்கணும் சரிங்களா. அடுத்து 9வது வினா போயிடலாம். மதுரை மும்மணி கோவையின் ஆசிரியர் யார்? மதுரை மும்மணி கோவை குமரகுருபரர், சேரமான் பெருமாள் நாயனார், பலபட்டடை சொக்கநாத புலவர், அழகிய சொக்கநாத புலவர். சொல்லுங்க. மதுரை மும்மணி கோவையின் ஆசிரியர். அடுத்தது 11th புத்தகத்துல வருமையா நீங்க படிச்சிருக்கீங்க. பழைய 11th புத்தகத்துல நம்ம சிலபஸ் ஓரியன்டா நிறைய இருக்குப்பா. சிலபஸ் ஓரியன்டா இருக்கிறது மட்டும் தான் எடுத்து அழகா உங்களுக்கு ரீகால் பண்ணிட்டு இருக்கேன் சரிங்களா. எடுக்கணும்னா 1000 கொஸ்டின் கூட எடுக்கலாம் சரிங்களா. அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. என்ன ஒன்றும் எடுத்து எவ்வளவு நேரம் ஆகுது. ஆனா எது முக்கியமாக அதை தான் நான் படிக்கணும். தேவையில்லாம போய் பேசிக்கிட்டு உங்க டயத்தை வேஸ்ட் ஆகக்கூடாது. ஏன் டைம் வேஸ்ட் ஆகலாம், உங்க டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது சரிங்களா. ரைட்டு. வெற்றிக்காக காத்திருக்கோம். அப்ப மதுரை மும்மணி கோவின் ஆசிரியர் யாருப்பா? சூப்பர்ப்பா சரிங்களா. நிறைய பேர் கரெக்டா சொல்றீங்க. பலபட்டடை சொக்கநாத புலவர் சரிங்களா. நம்மளுக்கு அழகர் கிள்ளை விடுத்தூது கொடுத்துருப்பாங்கயா. அழகர் கிள்ளை விடுத்தூது சரிங்களா. அது எழுதியவர் யாரு? பலபட்டடை சொக்கநாத புலவர் சரிங்களா. 239 கன்னிகளையும் ஒரு காப்பு வெண்பாவையும் கொண்டது. மதுரை அழகர் கோயில் உள்ள அழகர் மீது கிளிய தூது ஊடாக பாடப்பட்டதா அழகர் கிள்ளை விடுத்தூதுன்னு பார்த்தப்பா. அந்த பலபட்டை விட்ட சொக்கநாதர் எழுதுதான் மதுரை மும்மணி கோவை சரிங்களா. இப்ப தென்றல் விடுத்தூது இதெல்லாம் நம்ம பலபட்டடை சொக்கநாத புலவர் தான் எழுதியிருப்பாரு. இவர் தான் என்ன சொல்றாரு? கலிங்கத்து பரணியை என்ன சொல்லுவாரு? நம்ம ஜெயங்கொண்டார் என்ன சொல்றாரு? பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் என்று சொன்னவர் யாருப்பா? பலபட்டடை சொக்கநாத புலவர் தான் சொல்லியிருப்பாரு. அழகிய சொக்கநாத புலவர் பழைய 6வது புத்தகம் என்னப்பா? மரமும் பழைய குடையும் அப்படின்ற பேர்ல என்ன செஞ்சிருப்பாரு? ஒரு இரட்டுற மொழிதல் பாடியிருப்பாரு. 25க்கும் மேற்பட்ட தனிப்பாடல்களை பாடியவர் சரிங்களா. குமரகுருபர் என்னப்பா? திருவாரூர் நான்மணி மாலை சரிங்களா. திருவாரூர் நான்மணி மாலை இறைவன் மண் சுமந்தவருக்கு இரங்கல் தெரிவித்து பாடியது. திருவாரூர் நான்மணி மாலை சரிங்களா. திருவாரூர் மும்மணி கோவை யாருப்பா? சேரமான் பெருமாள் நாயனார். திருவாரூர் மும்மணி கோவை சேரமான் பெருமாள் நாயனார் எழுதியிருப்பாரு சரிங்களா. ஞாபகத்துல வச்சுக்கங்க சரிங்களா. ரைட்டாப்பா. அப்ப மதுரை மும்மணி கோவையின் ஆசிரியர் யாரு? பலபட்டடை சொக்கநாத புலவர் சரிங்களா. கோவை 96 வகை சிற்று இலக்கியங்கள ஒன்று. முதல் கோவை என்ன? பாண்டி கோவை என்று அழைப்பாங்க. நான் வச்சுங்க. கோவை உலா அந்தாதி 3மே பாட வல்லவர் யாருப்பா? ஒட்டக்கூத்தர் சரிங்களா. அடுத்து வாங்க 10வது வினா சரிங்களா. பொறுத்துக சரிங்களா. இது அழகா ஒண்ணு மயங்கோலி எழுத்துக்கள் அடிப்படை தான். அழை 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 சொல்லுங்க சரிங்களா. அழை 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 சரிங்களா. அங்க வாழை 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 பார்த்தோம்யா. அதே மாதிரி இங்க அழை அழை அழை. சிறப்பா பார்த்தோன்னே நீங்க அடிச்சலாம். எளிமையான ஒன்றுதான். நிறைய தடவை டிஎன்பிசிலே கேட்டிருக்காங்க சரிங்களா. பார்த்து சொல்லுங்க. அழை 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 சரிங்களா. சொல்லுங்க பாப்பா. சூப்பர்ப்பா சரிங்களா. நிறைய பேர் சரியான ஆன்சர் கொடுத்துட்றீங்க சரிங்களா. அலை சரிங்களா. ஆன்சருக்குள்ள போயிடலாம். அலைனாப்பா கடல் அலை. சி ஆன்சர் கடல் அலை. அலைனாயா புற்று. அலைனாப்பா கூப்பீடு சரிங்களா. அப்ப அலைனா கடல் அலை, அலைனா புற்று, அலைனா அழைத்தல் கூப்பீடு என்பதுதான் சரியான பொருள் சரிங்களா. அப்ப ஆன்சர் என்னப்பா? சி தான் ஆன்சரு சரிங்களா. அடுத்து வாங்க 11வது வினாவை போயிடலாம். வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே சரிங்களா. வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று பாடியவர் யார்? சொல்லுங்க பாப்போம். பாரதியாரா பாரதிதாசனான்னு குழப்பம் இருக்கு. அதை கரெக்டா ஞாபகத்துல வச்சுக்கிறேன். வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று பாடியவர் யார்? பாரதியார், பாரதிதாசன், கவிமணி, ஞானப்பிரகாசம். யாருப்பா? சூப்பர்யா. வையகமே
சரிங்களா? இணையிலை முப்பாலுக்கு இந்நிலத்தே அப்படின்னாலும் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்றாலும் யாருதான்? பாரதிதாசன் தான் சொல்லியிருப்பாரு. நம்ம பாரதியாரு வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்த வான்புகள் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு வருவாப்புல. ஆனா வையக உலகம்னாலே இதை யார் அடிச்சிருன்னு? நம்ம பாரதிதாசன் அடிச்சிருன்னு. ஆனா பாரதியார் உலக தொழில் அனைத்து உவந்து செய்வோம் என்று பாடியிருப்பாரு. அது பாரதியார் தான் அடிக்கணும். சரிங்களா? ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், உலக தொழில் அனைத்து உவந்து செய்வோம் என்று பாடியவர் யார் தான்? நம்ம பாரதியார் தான் பாடியிருப்பாரு. ஆனா வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே முப்பாலுக்கு இணையில்லை இந்நிலத்தே என்று பாடியவர் பாரதிதாசன் தான். பாரதியார் என்ன சொல்றாருன்னா, வான்புகள் கொண்ட வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்த தமிழ்நாடு என்று பாடியிருப்பார். சரிங்களா? கவிமணி சாலைகளில் பல தொழில்கள் பெருக வேண்டும், சபைகளிலே தமிழ் எழுந்து முழங்க வேண்டும் என்று சொன்னவர் கவிமணி பாடியிருப்பாரு. பிளஸ் பாத்தீங்களாக்கோ, அதாவது புத்தக நூறு புரட்டி நீங்க கலைத்து நிக்கிறது இருக்கு. தெய்வ புலவன் வித்தகன் திருவள்ளுவர் நூலில் சொல்லி இருக்கும் போது அப்படின்னு என்ன செஞ்சிருப்பாரு? கவிமணி சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி சிந்தனை செய்வாய் மனமே திருக்குறளை தினமும் ஓர்ந்து அப்படின்னு சொன்னது யாருதான்? நம்ம கவிமணி அவர்கள் தான் பாடியிருப்பாரு திருக்குறளை பத்தி. சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னாக்க ஞானப்பிரகாசம் என்னப்பா? திருக்குறளை சரிங்களா முதல்ல பதிப்பித்து வெளியிட்டவர் யாருப்பா? தஞ்சை மலையத்துவசன் மகன் ஞானப்பிரகாசம் 1812 முதல்ல பதிப்பித்து வெளியிட்டிருப்பார். சரிங்களா? தஞ்சை மலையத்துவசன் மகன் ஞானப்பிரகாசம் தான் தஞ்சாவூர்ல 1812 திருக்குறளை முதல்ல பதிப்பித்து வெளியிட்டிருப்பாரு. திருக்குறள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட ஆண்டு 1886. ஜி போப் அவர்கள் திருக்குறளை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருப்பார். சரிங்களா? அதே ஜி போப்பு திருவாசகத்தை 1900 என்ன செஞ்சிருப்பாரு? மொழிபெயர்த்திருப்பாரு. சரிங்களா? ரைட்டுப்பா. வாங்க அடுத்து 12வது வினா போயிடலாம். புல்லுரு புன்கண் தீர்த்தோன். சரிங்களா? இத்தொடரால் குறிக்கப்படுபவர் புல்லுரு புன்கண் தீர்த்தோன். இத்தொடரால் குறிக்கப்படுபவர் யார்? மனுநீதி சோழன், நெடுஞ்செழியன், சிபி மன்னன், மாசாத்துவன். சொல்லுங்க. சரிங்களா? கடகடன் சொல்லுங்கப்பா. நேரா ஓடிட்டே இருக்கு, பாத்துருவோம். சரிங்களா? புல்லுரு புன்கண் தீர்த்தோன் இத்தொடரால் குறிக்கப்படுவர் யார்? மனுநீதி சோழன், நெடுஞ்செழியன், சிபி மன்னன், மாசாத்துவன். சரிங்களா? பாருங்க, அழகா நம்ம பழைய 10th புத்தகத்துல தான் நிறைய பேர் சரியா ஆன்சர் சொல்லிட்டீங்க. சூப்பர்ப்பா, வாழ்த்துக்கள்யா. ரைட், ஆன்சருக்குள்ள போயிடுறேன். வழக்குரை காதையில சரிங்களா, நம்ம கண்ணகி பாண்டிய மன்னன்ட்ட வழக்குரைக்க போவாங்க. அப்ப அந்த வாயிற்காவலன் தடுத்து கேட்பாங்க, அடுத்து உள்ள போவாங்க. அப்பதான் அவங்ககிட்ட கேட்பாங்க, நீ யாருமான்னு கேட்கும்போது என்ன சொல்லுவாரு? அழகா எல்லரு சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லுரு புன்கண் தீர்த்தோ நன்றியும் வாயிற்கடைமணி நடுநா நடுங்க ஆவின் கடைமணி தன் உகுநீர் நெஞ்சுட தன் அரும்பொருள் புதல்வனை ஆளியின் மணித்தோன் பெருங்குடி மாசாத்துவன் மகனை ஆகி வாழ்தல் வேண்டி நூல்வினி திறப்ப நின்னகர் புகுந்தீர் கொலைக்களம்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி அப்படின்னு வரும். சரிங்களா? அப்ப இந்த இடத்துல பாருங்க, புல்லுரு புல்லுனப்பா பறவை. இந்த இடத்துல பறவை என்னதுப்பா? புறா. புறாவிற்காக தன் தசையை அறுத்து கொடுத்த மன்னன் யாரு? சிபி மன்னன். ஆன்சர் என்னப்பா? சிபி மன்னன் தான் அரித்து கொடுத்திருப்பாரு. அதே மனுநீதி சொன்னாரு, நீதி சங்கிலி மணிமுறையை அந்த காலத்திலே அமைச்சவர். அந்த அடிப்படையில கன்று ஒரு பசுமாடு மணிச்சங்கிலி அடிக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தா, அவருடைய மனுநீதி சோழனுடைய பையன் என்ன செஞ்சிருப்பாரு? தேர்ல வரும்போது சக்கரத்தை ஏத்தி அந்த பசுவுடைய கன்றுக்குட்டி ஏத்தி கொண்டிருப்பாரு. அதற்காக நீதி கேட்டதுனால தன் ஒரே மகனை அதே மாதிரி படுக்க வச்சு தேர் சக்கரத்துல ஏத்தி கொள்வாரு. சரிங்களா? அப்படி செஞ்ச ஒரு மனுஷன் யாரு? மனுநீதி சோழன். அப்படிப்பட்ட சோழ மரபுல இருந்து வந்தவள் நான். தேரா மன்னா செப்புவது உடையேன், உன்ட்ட நானு ஆராய்ந்து பார்க்காமல் என் கணவனை கொன்று விட்டாயே அப்படின்னு சொல்றாரு. கல்வனை கொள்வது அரச பிழை என்று, அதுவே அரச நீதி அப்படின்னு சொல்லுவாரு. எது? காய்கதிர் செல்வனோ கல்வனோ என் கணவன் அப்படின்னு அழகா அந்த வசனம் என்ன சிலப்பதிகாரம் என்ன சொல்லுவா? உரைநடையிட்ட பாட்டுடை செயல். அப்படியே உரைநடையோட பாட்டுடை செயலா இருக்கு, அற்புதமா இருக்கு, ஞாபகத்துல வச்சுங்க. சரிங்களா? அப்ப சிபி மன்னன் தான் இந்த சிலப்பதிகாரத்துல நம்மளுக்கு தவறான தீர்ப்பு வழங்கிய பாண்டிய மன்னன் யாரு? ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன் தான். மாசாத்துவன் யாருப்பா? கண்ணகியினுடைய மாமனார். அதாவது கோவலனுடைய அப்பா பேரு மாசாத்துவான், கண்ணகியினுடைய அப்பா பேரு மாநாய்க்கான். இதெல்லாம் அதுல இருக்கு. இல்ல பாண்டிய மன்னனுடைய மனைவி பேரு என்ன பேருப்பா? கோப்பெருந்தேவி. பாண்டிய மன்னனுடைய பேர் என்னப்பா? பாண்டிய மன்னனின் மனைவி பேர் என்னப்பா? கோப்பெருந்தேவி. கணவனை இழந்த மகளிருக்கு காட்டுவதில் என்று மடமொழி வீழ்ந்தனல் அப்படின்னு போட்டிருப்பாங்க. மடமொழி யாரு? கோப்பெருந்தேவி. மடப்பிடி யாரு? பாஞ்சாலி. சரிங்களா? அப்படின்னு நான் பார்த்துருவேன். மடக்கொடி யாருப்பா? கண்ணகி. ஞாபகத்துல வச்சுக்கிறேன். ரைட்டா? அடுத்து 13வது போயிடலாம். ஒழுக்கம் என்பதும் கற்பென்பதும் பெண்களுக்கு மட்டும் என்றில்லாமல் ஆண் பெண் இருபாலருக்கும் பொதுவானது என்று கூறியவர் அம்பேத்கர், பெரியார், அயோத்திதாசர், பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். சரிங்களா? சொல்லுங்க பாப்போம்.
பிடிஎஃப்ல கொஸ்டின் இருக்கியா, டிஸ்கிரிப்ஷன்ல அதையும் பார்த்து நீங்க அடிச்சிடலாம். 30 வினாக்கள் இருக்கு. கடை நீங்க அடிச்சுட்டு கூட விளக்கத்தை கவனிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு தேவை நீங்க 30க்கு 30 எடுக்கணும், விளக்கத்தை சரியா கேட்டுக்கிட்டு அங்க 100க்கு 100 அடிக்கணும். அந்த முயற்சி தான் எங்களுடைய நோக்கம், எங்களுடைய இலக்கு. சரிங்களா? ரைட். அம்பேத்கர், பெரியார், அயோத்திதாசர், பசுமன் முத்துராமலிங்க யாருப்பா? ஒழுக்கம் என்பது கற்பு. என்னப்பா பெண்ணுனா தான் ஒழுக்கம் கற்பு இருக்கணுமா? 2 பேருக்கும் தானா அப்படின்னு மாதிரி யார் சொல்லியிருக்கா? நம்ம தலைவர் யாரு? பெண்ணுனால சட்டுன்னு யாரு அந்த ஞாபகம்? பெரியார் தான் ஞாபகத்துக்கு வந்துடும். சரிங்களா? பெரியார் அவருடைய கூற்று தான் இந்த கூற்று. சரிங்களா? என்னப்பா? பெரியாருடைய கூற்று தான் இது. சரிங்களா? பெண் கல்வி கற்றாலொழிய சமூகத்தில் எந்தவித மாற்றமும் ஏற்படாது அப்படின்னு சொன்னது யார் தான்? பெரியார் தான் சொல்லியிருப்பாரு. சிற்றில் சிதைத்து விளையாடும் பருவத்தில் பெற்றோர் செய்த வேதனை விளையாட்டு குழந்தை திருமணம் அப்படின்னு சொன்னது பெரியாரு. மனக்கொடை, அதனால வரதட்சணை எதிர்த்தவர் யாருப்பா? நம்ம பெரியார் தான் எதிர்த்திருப்பாரு. பெண்ணுக்கும் ஆணுக்கும் சமம் என்று சொல்லி சொத்து உரிமை கோரியவர் யார் தான்? பெரியார் தான் சொல்லியிருப்பாரு. பெரியாருக்கு ஈவே ராமசாமிக்கு பெரியார் பட்டை யார் கொடுத்திருப்பாங்க? பெண்கள் தான் கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? அம்பேத்கர் என்ன சொல்லுவாரு? இந்த புரட்சி விதைகளை தூவுகின்ற மனிதர்களாலேயே இந்த சமூகம் வாழ்கின்றது என்று சொன்னவர் யாரு? அம்பேத்கர் தான் சொல்லியிருப்பாரு. அயோத்திதாசர், உங்கள் தர்மமும் கர்மமுமே உங்களை காக்கும், உங்கள் தர்மமும் கர்மமுமே உங்களை காக்கும் என்று சொன்னவர் அயோத்திதாசர். அதே மாதிரி பெண்ணை, சரிங்களா, அங்கிட்டு பர்மா அந்த நாடுகளில் போகும்போது அங்க இருக்க பௌத்த மரபுப்படி பெண்களை என்ன செய்வாங்களா, அந்த நடு பாதையில இந்த கூந்தலை கீழே விட்டு அந்த கூந்தலை நடுக்க வைப்பாங்களாம். அது முடியவே முடியாது. நான் தாய்நாடு தாய்மொழி என்று தாய்மையை முதன்மைப்படுத்துறவங்க நாங்க, பெண்களுடைய அந்த வழக்கத்துல நான் செய்ய முடியாது அப்படின்னு என்ன செஞ்சிருப்பாரு? அதை தவிர்த்தவர் யாரு? நம்ம பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் தான். சரிங்களா? ரைட். அடுத்து 14வது வினாவை போயலாம். கார்குலம் நிறத்தான் கூற காதலன் உணர்த்து என்ற பாடலடிகள் கார்குலம் நிறத்தான் யார்? சொல்லுங்க. கார்குலம் நிறத்தான் கண்டிப்பா நம்மளுக்கு 10th புத்தகத்துல கம்பராமாயணம் இருக்கு. அதுல குகப்படலம் கொடுத்துருங்க. அதுல பாடல் வரிகள் கொடுத்து முன்னாடி தேர்வுல திரும்ப திரும்ப கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பாங்க. இப்ப கம்பராமாயணம் கம்மியா தான் இருக்கு புது புத்தகத்துல. பழைய புத்தகத்துல தான் குகப்படல் இருக்கு. 12th புத்தகத்துல திருவடி தொழுத படல் இருக்கும். 2 இருக்கும், ஞாபகத்துல வச்சுங்க. சரிங்களா? கார்குல நிறத்தான் கூற காதலன் உணர்த்து. சரிங்களா? கார்குல நிறத்தான் யாருப்பா? யாரு? குகனா, லக்குவனா, சரிங்களா, ராமனா, தசரதனா? யார சொல்லலாம்? சொல்லுங்க. யாரு? நம்ம ஆன்சர் சூப்பர். நிறைய பேர் கரெக்டா சொல்றீங்க. ராமன். சரிங்களா? ராமன் தான்ப்பா. கருமுகில் வண்ணன். கருமுகில் வண்ணன் யாரு? ராமன் தான். சரிங்களா? இந்த கூற்றுக்குரியவர் அந்த பாடலியை கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? கோதைவில் குறிசில் அண்ணான். சரிங்களா? கோதண்டம் எனும் வில்லேந்தியவன் யாரு? நம்ம ராமன் தான். கோதைவில் குறிசில் அண்ணான். துடி என்னும் பறையேந்தியவன் தான் யாரு? குகன். சரிங்களா? அப்படின்னு நிறைய அந்த பாடல் வரிகள் கொடுத்திருப்பாங்க. அன்புல இனி நாம் ஐவர்கள் உளரானோம் என்று சொன்னது யாரு? ராமன் தான். குகனை பார்த்து சொல்லியிருப்பாரு அப்படின்னு நிறைய அந்த பாடல் வரிகள் கொடுத்து யார் யாரிடம் கூறியதுன்னு கேட்பாங்க. ஞாபகத்துல வச்சுக்கணும். அந்த அடிப்படையில இங்க கார்குல நிறத்தான் யாருன்னா ராமன். ராக்கு முன்னாடி என்ன செய்யணும்? இப்ப தமிழ் பேர்னா ஈ போட்டு தான் எழுதணும். சரிங்களா? ஏன்னா தமிழ்ல ரகர வரிசையில முதல் எழுத்து தொடங்காது. இது வடமொழி பெயர் தான் வரும். அப்ப இது என்ன நெறி? தொல்காப்பிய நெறி. அதனால தொல்காப்பியர் அடிப்படையில வடமொழி பெயர்களை தமிழ் படுத்தும் போது தமிழே தான் எழுதியிருப்பாரு நம்ம கம்பர். அதனால தொல்காப்பிய நெறி நின்றவன் யார் சொல்லுவான்? நம்ம கம்பரை சொல்லுவான். கம்பராமாயணத்துக்கு கம்பர் இட்ட பேர் என்னப்பா? ராம அவதாரம். தமிழுக்கு கதி என்று அழைக்கப்படும் நூல்கள் கம்பராமாயணம், திருக்குறளும் என்று சொன்னவர் செல்வ கேசவராயர். தமிழுக்கு கதி என்று கம்பராமாயணம் திருக்குறளை சொன்னவர் யாருப்பா? செல்வ கேசவராயர். சரிங்களா? தசரதனுடைய மக்கள் தான் 4 பேரு. அதுல ராமன் முடிசூட போவாரு. அதை விரும்பாத யாரு? அவனுடைய சிற்றனை கையையும் அவருடைய தோழி மந்தர பேச்சை கேட்டுக்கிட்டு 16 வருஷம் வனவாசம் போக சொல்லிடுவாங்க. அப்படி உள்ள காட்டுக்குள்ள போகும்போது குகனை சந்தித்து சொல்ற நிகழ்வுகளை சொல்றதா குகப்படலம். சரிங்களா? அடுத்து 15வது வினா பிள்ளையா, கேப்டன் எஸ்ஐ சப்ஜெக்ட் வைஸ் வீடியோஸ். சரிங்களா? நமக்கு அணியில் சிறப்பா வந்து சார்பாய்வாளருக்கு தினமும் மாலை 5 மணிக்கு என்ன செய்றாங்க? சப்ஜெக்ட் வைஸ் அழகா உங்களுக்கு சிலபஸ் அடிப்படையில் சூப்பரா என்ன செஞ்சிருக்காங்க? வீடியோ கொடுத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. எஸ்ஐ படிக்கிறவங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஒன்லி சிலபஸ் அடிப்படையில் தான் அழகா நடத்தி கொடுத்துருக்காங்க. கரெக்டா அழகா பிளேலிஸ்ட்ல வரிசையா இருக்கு. கேப்டன் கிளாஸ், எக்கனாமிக்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ் வரிசையா இருக்கு. அதை ஃபாலோ பண்ணீங்க. சரிங்களா? அடுத்து சேக்கிலார் பெற்ற பட்டம் எது? சரிங்களா? சேக்கிலார். சரிங்களா? நம்ம சைவ திருமுறைகள் 12 இருக்கு. அதுல பெரிய புராணத்தை எழுதியவர் யாருப்பா? சேக்கிலார். சுந்தரருடைய திருத்தொண்டர் தொகையை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட நூல். அதே மாதிரி இன்னொரு திருத்தொண்டர் திருவந்தாதி. சரிங்களா? நம்பியாண்டார் நம்பியினுடைய திருத்தொண்டர் திருவந்தாதி. இது ரெண்டுமே வழி முதல் நூலாக வச்சுதான் சுந்தரர் வந்து என்ன செஞ்சிருப்பார்? சேக்கிலார் வந்து பெரிய புராணத்தை எழுதியிருப்பாரு. சிவனடியார்களுடைய வரலாற்றை சொல்லக்கூடிய நூல் தான் பெரிய புராணம். நாயன்மார்கள் 63 பேர், தொகையடியார் 9 பேர், 72 பேர் சிவனடியார்களுடைய வரலாற்றை
சொல்ல வகையில அமைஞ்ச நூல் தான் பெரிய புராணம். சரிங்களா? சைவ திருமுறைகள் 12, தொகுத்தவர் யாருப்பா? நம்பி ஆண்டார் நம்பி. ஆழ்வார்கள் பாடியது 4000 வியப்பந்தம், தொகுத்தவர் யாரு? நாத முனி. சரிங்களா? ரைட். அப்ப சேக்கிலார் பெற்ற பட்டை இது அருண்மொழித்தேவர், அனபாய சோழன், உத்தம சோழ பல்லவர், தொண்டர் சீர் பரவார். என்ன சார் 4மே ஆன்சர் மாதிரி இருக்கே சார், எங்க போறது நாங்கன்ற மாதிரி இருக்கா? சரிங்களா? கண்டிப்பா நீங்க சரியான ஆன்சர் தான் அடிக்கணும். வாங்க பாத்துருமா? சேக்கிலார் பெற்ற பட்டம். சரிங்களா? அருண்மொழித்தேவர் சேக்கிலாருடைய என்ன பெயர்ப்பா? இயற்பெயர். அருண்மொழித்தேவர் யாருப்பா? சேக்கிலாருடைய இயற்பெயர். அனாபய சோழன் என்ன செஞ்சிருப்பாரு? தலைமை அமைச்சராக இருப்பாரு. சோழ மன்னன் தலைமை அமைச்சராக யார்கிட்ட இருந்திருப்பாரு? அனாபய சோழன் இருப்பாரு. இவர் பெற்ற பட்டம் எதுப்பா? உத்தம சோழ பல்லவர் தான். தொண்டர் சீர் ஆன்சர் என்னப்பா? பற்ற பட்டம் உத்தம சோழ பல்லவர். தொண்டர் சீர் பரவார் தெய்வ சேக்கிலார் என்று என்ன செஞ்சிருப்பாங்க? சேக்கிலாரை அழைச்சிருப்பாங்க. தொண்டர் சீர் பரவார் தெய்வ சேக்கிலார் என்று சேக்கிலாரை அழைத்திருப்பாங்க. அழகா பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என்று சேக்கிலாரை புகழ்ந்தவர் யாரு? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். அந்த சேக்கிலாருக்கு பிள்ளைத்தமிழ், சேக்கிலார் பிள்ளைத்தமிழ் பாடியது யாரு? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். சரிங்களா? எல்லாமே ஞாபகத்துல வச்சுக்கணும். ரைட்டாப்பா? ரைட்டு. அடுத்து வாங்க 16. தூது இலக்கியம் எந்த பாவால் பாடப்படும்? சரிங்களா? தூது இலக்கியம். சரிங்களா? என்னப்பா? அன்னம் முதலியான அன்னம், கிளி, தென்றல் அப்படின்னு ஒரு 10 பொருளை தூது விடுவாங்க. தூது வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம் என்று அழைக்கப்படும். சரிங்களா? அக்கிரினியோ உயர்தனியோ எதை வேணாலும் தூது விடுவாங்க. ஆனால் 10 பொருள் தான் இருக்கு. அப்படி தூது இலக்கியம் எந்த பாவால் பாடுவார்? வெண்பா, கலிவெண்பா, ஆசிரியப்பா, ஆசிரிய விருத்தப்பா. சொல்லுங்க. தூது ஓடுகிற தண்ணீல உரசி விட்டேன் சந்தனத்தை சேர்ந்துச்சோ சேரழையோ செவத்த மச்சான் நெத்தியில அப்படின்னு தூது வருது. அப்படி நம்ம தமிழ்ல நிறைய பாடல்கள் இருக்கு. நம்ம கவிஞர்கள் கையாண்டிருப்பாங்க பக்காவா. சரிங்களா? தூது இலக்கியம் எந்த பாவால் பாடப்படும்? சூப்பர்பா, அருமையா அற்புதமா எல்லாரும் சொல்லிட்டு இருக்கீங்க. எந்த பாப்பா? கலிவெண்பாவால பாடப்பட வேண்டும். என்ன வெண்பாப்பா? கலிவெண்பாவால தான் தூது பாடப்பட வேண்டும். முதல் வெண்பா காப்பி எதுப்பா? நலவெண்பா. தூது எந்த பாவால் பாடணும்னா கலிவெண்பா. இதே நம்ம கலிங்கத்து பாரு என்ன சொல்லுவாங்க? கலித்தாளிசை என்று சொல்லுவான். பொதுவா 8 தொகை 10 பாட்டு எல்லாமே ஆசிரியப்பாவாலானது. ஆனா கலித்தொகை மட்டும் கலிப்பாவாலானது அப்படின்னு நான் வச்சுக்கணும். ஆசிரியப்பா அடித்தொகை 10 பாட்டு ஆசிரியப்பா. சரிங்களா? அதே மாதிரி நம்ம ஆண்டாள் பாடியது என்னதுப்பா? திருப்பாவை. 8 அடி நாட்சீர் கொச்சக கலிப்பாவால் ஆனது. சரிங்களா? 8 அடி. சரிங்களா? மொத்தம் 8 அடி இருக்கு, 4 சீர் இருக்கு. கொச்சக கலிப்பாவாலானதான் திருப்பாவை. சரிங்களா? 30 பாடல்கள் இருக்கு. மார்கழி மாதத்துல ஆழ்வார்கள் பாடுவது. வேதமணித்திற்கு வித்து என்று அழைக்கப்படுவது ஆண்டாள் எழுதிய திருப்பாவை என்று சொன்னவர் யாரு? ராமானுஜர். வைணவத்தின் வளர்ப்பு தாய் யாரு? ராமானுஜர். சரிங்களா? அடுத்து 17வது வினா போயிடலாம். வள்ளலார் திருவொற்றியூர் சிவபெருமான் மீது பாடிய நூல். கண்டிப்பா வள்ளலாரை பத்தி கொஸ்டின் இல்லாம இருக்கவே இருக்காது. அப்படி வள்ளலார் திருவொற்றியூர் சிவபெருமான் மீது பாடிய நூல் எது? சொல்லுங்க. சரிங்களா? வள்ளலார் திருவொற்றியூர் சிவபெருமான் மீது பாடிய நூல் தெய்வ மணி மாலை, வடிவுடை மாணிக்க மாலை, எழுத்தறியும் பெருமான் மாலை, திருவருட்பா. சொல்லுங்க. வள்ளலார். சரிங்களா? திருவருட்பிரகாச வள்ளலார்னு சொல்லுவாங்க. கடலூர் மாவட்டம் மருதூர்ல பிறந்தவர். இவர் ஏற்படுத்திய அமைப்புகள் எல்லாம் வடலூர்ல இருக்கும். சரிங்களா? 5/10/1823, 30/1/1874 அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மிகச்சிறந்த ஒரு சமூக சீர்திருத்தவாதி. அதனால இவரை பாரதியார் என்ன சொல்வாரு? புதுநெறி கண்ட புலவர் என்று பாரதியார் வள்ளலாரை பாராட்டியிருப்பாரு. வள்ளலாருடைய காலம் 19ஆம் நூற்றாண்டு. அதனால 19ஆம் நூற்றாண்டு மறுமலர்ச்சி காலம் என்றெல்லாம் அழைப்பாங்க. உங்களுக்கு படிச்சிருப்பீங்க. சரிங்களா? அப்படி வள்ளலார் திருவொற்றியூர் சிவபெருமான் மீது பாடிய நூல்னாப்பா? சூப்பர். நிறைய பேர் சொல்லிட்டீங்க. எழுத்தறியும் பெருமான் மாலை. சரிங்களா? எழுத்தறியும் பெருமான் மாலை திருவொற்றியூர் சிவபெருமான் மீது பாடியிருப்பாரு. கந்தகோட்டத்து, சென்னை கந்தகோட்டத்து. சரிங்களா? சென்னை கந்தகோட்டத்து கடவுளை பாடியதுதான் அது என்னதுப்பா? தெய்வ மணிமாலை. சரிங்களா? கந்தகோட்டத்து கடவுளை பற்றி பாடியதான் என்னதுப்பா? இப்ப கந்தன்னா இருப்பா முருகன். கந்தகோட்டத்து கடவுளை பற்றி பாடியதான் என்னது? தெய்வ மணிமாலை. வடிவுடை மாணிக்க மாலை நூல் எழுதியிருப்பாரு. திருவருட்பா வள்ளலாருடைய பாடல்கள் பாடிய மொத்த தொகுப்பு திருவருட்பா என்ற பேர்ல தொகுத்தப்பட்டிருக்கும். இதுல எத்தனை பாடல்கள் இருக்கு? 5818, 6 தொகுதிகளாக 6 திருமுறைகளாக தொகுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. திருக்கூட்டல் அருள் கூட்டல் பா, இறைவன் திருவருளால் பாடிய பாடல் அல்லது இறைவன் திருவருளை பெற வேண்டிய பாடிய பாடல் அப்படின்னு பொருள் கொள்ளான்னு சொல்லியிருப்பாங்க. ஞாபகத்துல வச்சுங்க. சரிங்களா? அடுத்து 18வது கொஸ்டின். சாலைகளில் பல தொழில்கள் பெருக வேண்டும், சபைகளிலே தமிழ் எழுந்து முழங்க வேண்டும் என்று பாடியவர் யார்? சரிங்களா? கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழின் சொல்லை மணியாக தொடுத்தவனும் நீதானே என்று பாடியவரும் இவர் தான். சாலைகளிலே பல தொழில்கள் பெருக வேண்டும், சபைகளிலே தமிழ் எழுந்து
முழங்க வேண்டும் என்று பாடியவரும் இவர் தான். யாருப்பா? சூப்பர். தேசிய விநாயகம், வே ராமலிங்கனார், பட்டுக்கோட்டை, முடியரசன். யாருப்பா? சூப்பர் சூப்பர். சரிங்களா? யாருதான்? நம்ம கவிமணி, தேசிய விநாயகம். ஏதாப்பா ஆன்சர்? நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க, வாழ்த்துக்கள்யா. நாமக்கல் கவிஞரை பொறுத்த வரைக்கும் தமிழ் உணர்வு பாடல்கள் இருக்கும், பிளஸ் காந்திய உணர்வுகள் நிறைய வந்திருப்பாரு. அதனால அவர் காந்திய கவிஞர் என்று நாமக்கல் கவிஞரை அழைப்போம். இன்னும் அதே தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனி அவருக்கு ஒரு குணம் உண்டு சொல்லியிருப்பாரு. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கு இல்லை ஒத்துக்கொள் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி தமிழன் என்று சொல்லடா, தலைமை மருந்து நில்லடா என்று சொன்னதெல்லாம் யாருப்பா? நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் தான். காந்திய கவிஞர் சொல்லுவான். பட்டுக்கோட்டை, செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமை தான் நமக்கு செல்வம் என்று பாடியவர் யாருப்பா? பட்டுக்கோட்டை தான். அதே மாதிரி வே ராமலிங்கனார் பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும், பணம் என்ற மோகத்தின் விசை தீர வேண்டும் என்று பாடியவர் யார் தான்? வே ராமலிங்கனார் தான். பட்டுக்கோட்டை என்ன சொல்லுவேன்? உச்சிமலை அருவியிலே ஊரும் அருவிகள் ஒரே வழியில் கலக்குது, ஒற்றுமையிலா மனித இனம் உயர்வு தாழ்வு வளர்க்குது அப்படின்னு பாடினது யாரு? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தர் தான். இவர் தான். யார? நம்ம பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை தான் தோழர் ஜீவானந்தா நீ மீண்டும் தோன்றிய பாரதி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. முடியரசன் அழகா ஆங்கிலமோ பிறமொழியோ பயின்று விட்டால் ஆங்கிலமோ பிறமொழியோ பயின்று விட்டால் அன்னை மொழி பேசுவதற்கு நாணுகின்ற தீங்குடைய மனப்போக்கர் வாழும் நாட்டில் தென்படுமோ மொழி உணர்ச்சி என்று பாடியவர் யாரு? முடியரசன் பாடியிருப்பாரு. திராவிட நாட்டின் வானம்பாடி, வீரகாவியம், பூங்கொடி, காவியப்பாவை எல்லாம் எழுதியிருப்பாரு. ஒரு தமிழக அரசு விருது பெற்ற நூல் பூங்கொடி. பரம்பு மலையில் நடந்த விழாவில் யாரு? கவியரசு என்ற பட்டம் குன்றக்குடி அடியார் தலைமையில பெற்றிருப்பாரு பரம்பு மலையில. சரிங்களா? இவரு எங்க ஆசிரியர் பெற்றிருப்பாரு? காரைக்குடி மீசு உயர்நிலை பள்ளியில ஆசிரியராக பணியாற்றியவர். சரிங்களா? அடுத்து 19வது வினா போயிடலாம். 19வது வினா, வேறுபட்டது எது? புனை, தெப்பம், பவ்வம், வங்கம். எளிமையான வினா சொல்லுங்க சட்டுன்னு. புனை, தெப்பம், பவ்வம், வங்கம். சரிங்களா? வேறுபட்டது எது? புனை, தெப்பம், பவ்வம், வங்கம். சரிங்களா? எதுப்பா வேறுபட்டது? சரிங்களா? பாருங்க, கரெக்டா பாருங்க. வேறுபட்டது எது? புனை, தெப்பம், பவ்வம், வங்கம். சரிங்களா? எது வேறுபட்டது? சரிங்களா? புனை, தெப்பம், பவ்வம் இதெல்லாமே எதை குறிக்கக்கூடியது? கடலை குறிக்கக்கூடிய சொற்கள். வங்கம் மட்டும் எதை குறிக்கக்கூடியது? கப்பலை குறிக்க சொற்கள். சரிங்களா? கப்பலை குறிக்கக்கூடிய சொல் வங்கம். அதனால வேறுபட்டது எதுப்பா? வங்கம். வங்க சிங்கம் யார் சொல்லுவான்? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சொல்லுவான். பஞ்சாபின் சிங்கம் யாரு? லாலா லஜபதி ராய் சொல்லுவான். காஷ்மீரின் சிங்கம் யாருப்பா சொல்லுவான்? ஷேக் அப்துல்லா அவர்களை சொல்லுவான். சரிங்களா? தென்னாட்டு சிங்கம் யாரு? பசுமன் முத்துராமலிங்க தேவரா நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ரைட்டு. அடுத்து 20வது கொஸ்டின் வாங்க பார்ப்போம். திருவிக்கா நூல்களில் மாறுபட்ட ஒன்றை காண்க. பொதுமை வேட்டல், சைவத்தின் சமரசம், சைவத்திரவு, காதலா முடியா அப்படின்னு 4 நூல்கள் கொடுத்திருக்காங்க. இதுல திருவிக்கா நூல்கள் மாறுபட்டது எது? சரிங்களா? எதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். சரிங்களா? நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் என்று சொன்னவர் யாருப்பா? நம்ம திருவிக்கா அவர்கள் தான். சரிங்களா? அழகா 6 ஆண்டுகளே அவர் மனைவி இறந்தாலும் நான் தனியா வாழ தமிழோடு வாழ்கிறேன் என்று சொல்லியிருப்பார் திருவிக்கா. பூக்களிலே சிறந்த பூ பருத்தி பூ என்று சொன்னவர் பசுமன் முத்துராமலிங்க தேவரை. தேசியங்காத்த செம்மல் என்று சொன்னவர் எல்லாமே யார் தான்? யாரு? திருவிக்கா அவர்கள் தான். திருவாரூர் விருதாச்சலனார் மகன் கல்யாண சுந்தரம் தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுகிறார். சரிங்களா? இப்ப பாருங்க, இந்த பொதுமை வேட்டல், சைவத்தின் சமரசம், சைவத்திரவு, சைவத்தின் சமரசம், சைவத்திரவு, காதலா முடியா, இது 3மே பார்த்தீங்கன்னாக்க பழைய 9th புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. உரைநடை நூல்கள். பொதுமை வேட்டல் மட்டும் 4 நூல்பா. செய்யுள் நூல். சரிங்களா? அந்த பொதுமை வேட்டல் தான் என்ன சொல்லுவான்? 44 தலைப்புகள்ல 430 பாடல்கள் இருக்கும். தெய்வ நிச்சயம் முதலாக போற்றி ஈராக தலைப்புகள்ல பாடல் அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம். 44 தலைப்பு 430 பாடல்களை கொண்டது என்னப்பா? பொதுமை வேட்டல், அருள் வேட்டல், கிருத்திவின் வேட்டல், அருகன் வேட்டல், வேட்டல் வாரதுபுரம் தலைவர் தான் யாரு? திரு வி. கல்யாண சுந்தரம் தான். என் கடன் பணி செய்து கிடப்பது என்ற நூலை எழுதியவர் யார் தான்? திரு வி. கல்யாண சுந்தரம் தான். சரிங்களா? அடுத்து பாருங்க 21, நினைவாற்றல் பெருக உதவுது. முக்கியமா அந்த கீரை. சரிங்களா? நோய் நீக்கும் மூலிகைகள் பல ரொம்ப முக்கியம். கண்டிப்பா கொஸ்டின் இருக்கும் பழைய 9th புத்தகத்தில் நான் வச்சுங்க. நினைவாற்றல் பெருக உதவுவது எது? மணித்தக்காளி கீரை, அகத்தி கீரை, வல்லாரை, கரிசலாங்கண்ணி. சொல்லுங்க. மணித்தக்காளி கீரை, அகத்தி கீரை, வல்லாரை, கரிசலாங்கண்ணி எது? சொல்லுங்க பாப்போம். நினைவாற்றல் பெருகணும்னா நம்ம எந்த இதை எடுத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்களா? எதுப்பா ஆன்சரு? சூப்பர்யா, எல்லாரும் கரெக்டா சொல்லிட்டு வாழ்த்துக்கள்ப்பா. எதுப்பா? வல்லாரை. சரிங்களா? வல்லாரை தான் நினைவாற்றல் பெருக உருவது. மணித்தக்காளி கீரை என்னப்பா? வாய்ப்புண்ணு குடற்புண்ணை குணப்படுத்தக்கூடியது மணித்தக்காளி கீரை. நான் வச்சுங்க. அகத்தி கீரை பல் சார்ந்த வாய்ப்புண்ணு குடற்புண்ணு. சரிங்களா? பல் சார்ந்த நோய்களை நீக்கக்கூடியது என்னப்பா? அகத்தி கீரை. கரிசலாங்கண்ணி அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா ரத்த சோகை, செரிமான கோளாறு போன்ற எல்லாவற்றையும் தீர்க்கக்கூடியதாக எதா இருக்கும்? கரிசலாங்கண்ணி இருக்கும். கையாந்த கரை, பிருங்காராசம், தேகராசம், கரிசாலை என்றெல்லாம் எதால அழைப்பாங்க? கரிசலாங்கண்ணி அழைப்பாங்க. சரிங்களா? கையாந்த கரை, கரிசாலை, பிருங்காராசம், தேகராசம், கரிசலாங்கண்ணி தான். எல்லாமே ஒண்ணுதான்.
ரத்த சோயை நினைப்படுக்கும், மலச்சிக்கலை போக்கும் அப்படின்ற ஒரு நிறையை உடல்ல நம்ம தலைமுடி நிறைய போக்கக்கூடியதுதான் கரிசலாங்கண்ணின்னு கொடுத்துருப்பாங்க. இதுல மிக முக்கியமா குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடுன்னு சொல்லியிருப்பாங்க. குமரின்னு என்னப்பா? கற்றாழை. கர்ப்பப்பை சார்ந்த நோய்களை தீர்க்கக்கூடியதுப்பா கற்றாழை அப்படின்னு படிச்சிருப்பான். அது குமரி கண்ட நோய்க்கு குமரின்னா கற்றாழை. அதே மாதிரி வள்ளலார் ஞான பச்சிலை என்று எதை சொல்லுவாரு? தூதுவளையை சொல்லுவாரு. மேனி துளங்க குப்பை மேனின்னு சொல்லுவாங்க. அந்த தூதுவளை என்னதுப்பா? வள்ளலார் குறிப்போடு ஞான பச்சிலை, சிங்கவள்ளி, தூதுளை என்றெல்லாம் அழைக்கப்படும். குரல் வளத்தை மேம்படுத்துவது தூதுவளை. சரிங்களா? ரைட். அடுத்து 22வது கேள்வி. சரி, 22வது கேள்வி என்ன கேள்வி இருக்கு பாருங்க. வசன நடை கை வந்த வல்லாளர் என பாராட்டப்படுவர் யார்? கஸ்டின் கவனிங்க. வசன நடை கை வந்த வல்லாளர் என பாராட்டப்படுவர் யார்? பரிதிமார் கலைஞர், சி.வை. தாமோதரனார், ஆறுமுக நாவலார், வீரமா முனிவர். சொல்லுங்க. வசன நடை கை வந்த வல்லாளர். சரிங்களா? யாருப்பா? சூப்பர்யா. வசன நடை கை வந்த வல்லாளர் யாரு? நிறைய பேர் சூப்பரா ஆன்சர் சொல்லிட்டீங்க. மகிழ்ச்சியா. இந்த மகிழ்ச்சியோட ஜூன் 9 நொறுக்கி விட்டுருவோம். சரிங்களா? ரைட். வசன நடை கை வந்த வல்லாளர் யாருப்பா? ஆறுமுக நாவலர் என்று ஆறுமுக நாவலரை சொன்னதுதான் யாரு? பரிதிமார் கலைஞர். சரிங்களா? வசன நடை கை வந்த வல்லாளர், யாழ்ப்பாணத்துல பிறந்தவர், ஆறுமுக நாவலர். சரிங்களா? இவர் திருவாவடுதுறை ஆதீனத்தினால நாவலர் பட்டம். சரிங்களா? திருவாவடுதுறை ஆதீனத்தாரால தான் நாவலர் பட்டம் பெற்றிருப்பாரு. ஏற்கனவே டிஎன்பிசில கேட்ட கேள்வி ஏற்கனவே ஒரு டெஸ்ட்ல சொல்லியிருக்கேன். சரிங்களா? திருவாவடுதுறை ஆதீனம் தான் இவருக்கு நாவலர் பட்டம் கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? அப்போ வசனடை கை வந்த வல்லாளர் ஆறுமுக நாவலர், இவர் அழைத்தவர் பரிதிமார் கலைஞர். சரிங்களா? ஆனா பரிதிமார் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி. சரிங்களா? பரிதிமார் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி என்ற பட்டத்தை கொடுத்தவர் யாரு? யாழ்ப்பாணம் சி.வை. தாமோதரனார். பரிதிமார் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி என்ற பட்டத்தை கொடுத்தவர் யாழ்ப்பாணம் சி.வை. தாமோதரனார். சரிங்களா? அடுத்து வீரமா முனிவர். என்னப்பா? தமிழ் முனிவர்களுள் ஒருவராக திகழ்கிறார். இவருடைய பொன்னூல் தொன்னூலாக விளங்குறது, கதம்பம் மாலையாக காட்சியளிக்கிறது அப்படின்லாம் சொல்லி வருவாங்க. அதுல அப்படி வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களில் ஒருவராக சொன்னவர் யாரு? ராப்பி சேதுப்பிள்ளை. சொல்லின் செல்வர் ராப்பி சேதுப்பிள்ளை தான் வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களில் ஒருவராக திகழ்கிறார் என்று சொல்லியிருப்பாரு. வீரமாமுனிவர் இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். பேர் கன்ஸ்டாண்டின் ஜோசபெஸ்கி. இவர் தான் தமிழின் முதல் அகராதி, சதுரகராதி தந்தவர். ஏராளமான சிற்றிலக்கியங்களை படைத்தவர் வீரமாமுனிவர் தான். இவர் மறைந்த இடம் அம்பலக்காடு. ஜி போப் மறைந்த இடம் கொடைக்கானல். சரிங்களா? அடுத்து 23வது வினாவுக்கு எல்லாம் நான் கண்ட பாரதம் என்ற நூலை எழுதியவர் யார்? நான் கண்ட பாரதம் என்ற நூலை எழுதியவர் யார்? அஞ்சலை அம்மாள், அம்புஜத்தம்பாள், அசலாம்பிகை அம்மையார், லீலாவதி. நான் கண்ட பாரதம். சரிங்களா? அழகா நம்மளுக்கு 8வது புத்தகத்துல அந்த 3 மகளிரை பத்தி கொடுத்திருப்பாங்க. அவங்க 4 பேருமே ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்கப்பா. நான் கண்ட பாரதம். சரிப்பா. தனது 70 ஆண்டு கால வரலாற்று நினைவாக இவர் எழுதியிருப்பாரு. யாரு? சூப்பர்ப்பா. நிறைய பேர் ஆன்சர் சொல்லிட்டீங்க. யாருப்பா? அம்புஜத்தம்மாள். காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் யாருப்பா? அம்புஜத்தம்மாள். காந்தியடிகளால் தென்னாட்டின் ஜான்சி ராணி என்று அழைக்கப்படுவர் அஞ்சலை அம்மாள். சரிங்களா? அசலாம்பிகை அம்மையார். சரிங்களா? யாருப்பா? இக்கால ஔவையார் என்று அழைக்கப்பட்டவர் யாரு? அசலாம்பிகை அம்மையார் என்று அழைத்தவர் யாரு? திருவிக்கா அவர்கள் வச்சிருப்பாரு. காந்தி புராணம், ராமலிங்க சுவாமிகள் பதிகம் என்று பல நூல்கள் எழுதியிருப்பாரு. ராமலிங்க சுவாமிகள் பதிகம் 409 பாடல்களை கொண்டது. சரிங்களா? காந்தி புராணம் 2034 பாடல்களை கொண்டது அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம். அந்த காந்தி புராணத்தின் பாட்டுடைய தலைவன் யாரு? காந்தி அவர்களை தான் வச்சு நம்ம அசலாம்பிகை அம்மையார் பாடியிருப்பாங்க. இக்கால ஔவையார்னு சொல்லுவாங்க. சரிங்களா? தமிழகத்தின் அன்னி பேசண்ட் யாருப்பா? மூவலூர் ராமமிருத அம்மையார். தமிழகத்தின் அன்னி பேசண்ட் யாரு? மூவலூர் ராமமிருத அம்மையார். நீலாவதி யாருப்பா? அம்புஜத்தம்மாள் அம்மாவுடைய மகள் தான். சரிங்களா? என்னது, அவங்களும் நீலன் சிலை அகற்றும் போராட்டத்தில் போராடி ஜெயிலுக்கு போயிருப்பாங்க. அப்ப காந்தியடிகள் பார்த்து அவங்க பேர் அம்மா கண்ணு நீலாவதி என்று பெயர் வச்சிருப்பாரு. சரிங்களா? ரைட். அடுத்து 24வது வினா. 24வது வினா என்ன வினா? டம்பாச்சாரி விலாசம் என்னும் நாடக நூலை எழுதியவர் யார்? மிக முக்கியமான நாடக நூலியா டம்பாச்சாரி விலாசம் என்னும் நாடக நூலை எழுதியவர் யார்? பே. சுந்தரனார், சுவாமி விபுலானந்தர், மறைமலையடிகள், காசி விஸ்வநாதர். சொல்லுங்க பாப்போம். சரிங்களா? டம்பாச்சாரி விலாசம். சரிங்களா? யார் எழுதியிருக்கா அப்படின்னு கேட்டிருக்கீங்க பாருங்க. சரிங்களா? யாரு? சூப்பர்ப்பா. யாரையா? அழகா அருமையா சொல்றீங்க. யார் எழுதினது? காசி விஸ்வநாதர் எழுதியதான் டம்பாச்சாரி விலாசம். சரிங்களா? மனோன்மணி எழுதியதான் நாடக நூலை எழுதியவர் தான் பே. சுந்தரனார். 1891 தான் வெளியே வந்திருக்கேன். சுவாமி விபுலானந்தர் எழுதியதுப்பா மதங்க சூளாமணி. மதங்க சூளாமணி எழுதியவர் யாரு? சுவாமி விபுலானந்தர். மறைமலையடிகள் சாகுந்தோலம் என்ற ஒரு நாடக ஆராய்ச்சி நூலை எழுதியிருப்பாரு. சரிங்களா? ஞாபகத்துல வச்சுங்க. டம்பாச்சாரி விலாசம், காசி விஸ்வநாதர். சரிங்களா? அடுத்து 25வது வினா. இன்னொரு 5 வினாதான் இருக்கு. கடகடன்னு பார்த்துருவோம். மோசி கீரனார் எந்த மன்னரால் கவரி வீச பெருமை பெற்றவர்? சரிங்களா? சேரமான் கணைக்கால் இரும்பொறை, சேரமான் பெருஞ்சேரல் இரும்பொறை, இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன், சேரன் செங்குட்டுவன். யாரால கவரி வீச பெருமை பெற்றவர்? சொல்லுங்க பாப்போம். மோசி கீரனார். அழகா பார்த்திருப்பீங்க.
நம்ம புறநானூற்றுல நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்றே அதனால் யான் உயிர் என்பது அறிகை வேண்மிகுதானே வேந்தற்கு கடனை அப்படின்னு முடியும். சரிங்களா? அதுல சரிங்களா பாடியதுதான் கவரி வீசப்பட்ட பெருமை சேரமான் பெருஞ்சேரல் இரும்பொறை. சூப்பர்ப்பா, நிறைய பேர் ஆன்சர் கொடுத்துட்டீங்க. சேரமான் பெருஞ்சேரல் இரும்பொறை தான் பாடியிருப்பாரு. யாரு? கவரி வீசியிருப்பாரு. யாருக்கு? மோசி கீரனாருக்கு. மோசி என்பது அவர் ஊர் பேரு, கீரன் என்பது அவருடைய பெயராக இருந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம். வேண்மிகுதானே வேந்தற்கு கடனை என்று பாடியிருப்பார். சரிங்களா? இமயவரம்பன் நெடுஞ்சேரலான இருப்பா இளங்கோவடிகளுடைய தந்தை. சரிங்களா? அதாவது 2ஆம் பத்து குமட்டூர் கண்ணன் யாரை பாடியிருப்பார்னா இமயவரம்பன் நெடுஞ்சேரலான பாடியிருப்பாரு. சேரன் செங்குட்டுவன் இளங்கோவடிகளுடைய அண்ணன், இமயவரம்பன் நெடுஞ்சேரலுடைய மகன், கண்ணகிக்கு சிலை எடுத்தவர் சேரன் செங்குட்டுவன். சரிங்களா? அடுத்து 26வது வினா என்ன வினா? அதற்கு முன்னாடி கணினி அகாடமி வாயிலாக என்ன செய்யறோம்? நம்ம சிறப்பா வீட்டிலிருந்து நீங்க படிக்கிறதுக்கான அப்ளிகேஷன் மூலியமா பயிற்சி கொடுக்குறோம். அது சரியா சிறப்பா பயன்படுத்திங்க. 78 45 45 47 47 என்ற எண்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம். சரிங்களா? 26 திருவாரூர் நான்மணி மாலை யார் மீது பாடப்பட்டது? முருகன், மீனாட்சி, தியாகராசர், தொக்கநாதர். சரிங்களா? திருவாரூர் நான்மணி மாலை யார் மீது பாடப்பட்டது சொல்லுங்க. முருகன் மீதா, மீனாட்சி மீதா, தியாகராசர் மீதா, சொக்கநாதர் மீதா? சொல்லுங்க. ஏற்கனவே பார்த்தா மதுரை கலம்பகத்தின் பாட்டுடைய தலைவன் யாரு பார்த்தா சொக்கநாதரை பார்த்தோம். அதே மாதிரி தமிழ் விடுத்துதவியின் பாட்டு யார் மீது பாடியிருப்பாங்க? சொக்கநாதர் மீது பாடியிருப்பாங்க. அதே மாதிரி இங்க திருவாரூர் நான்மணி மாலை யார் மீது பாடப்பட்டதுன்னு கேட்டிருக்கேன். யார் மீது தான்ப்பா? சூப்பர். சரிங்களா? அற்புதம், அழகா. யாரு இதுதான்ப்பா? தியாகராஜர் மீது பாடப்பட்டது. தியாகராசர் மீது பாடப்பட்டது. சரிங்களா? சிவபெருமான் தான் இன்னொரு பேரு தியாகராஜர். சரிங்களா? தியாகராஜர் என்பதை மட்டும் நீங்க ஞாபகத்தை வச்சுக்கணும். சரிங்களா? மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் பாடியவர் யாருப்பா? குமரகுருவர். பிள்ளைத்தமிழ் நூல்கள்ல சிறப்பு வாய்ந்த பிள்ளைத்தமிழ் மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ். முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் பாடியவர் யாரு? குமரகுருபரர் தான். அது முருகனை பத்தி பாடி இருக்குது. இது எல்லாமே நம்ம குமரகுருபர் எழுதிய நூல் தான். 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். சரிங்களா? அடுத்து 27வது வினா பொறுத்துக. சரிங்களா? அழகா அந்த இயற்கை வேளாண்மை அப்படின்னு 7வது புத்தகத்துல வரும். நெல்லுக்கு எப்படி இடைவெளி இருக்குன்னு, கரும்புக்கு எப்படி இருக்குன்னு, வாழைக்கு எப்படி இருக்குன்னு, தென்னைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சரிங்களா? அழகா மிக முக்கியமா நம்ம தமிழர்கள் அந்த காலத்திலே இடைவெளியோடு என்ன செஞ்சிருக்காங்க? நம்மளுக்கு பாத்தி அந்த பயிருக்கு இடைவெளி விட்டு பயிர் செஞ்சிருப்பாங்க. அந்த அடிப்படையில தான் அந்த கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். சரிங்களா? சூப்பர். நிறைய பேர் ஆன்சர் சொல்றீங்கப்பா. ஆன்சர் பார்த்துருவான். நெல்லுக்கு நண்டோட, கரும்புக்கு ஏரோட, சரிங்களா? வாழைக்கு வண்டியோட, தென்னைக்கு தேரோட. சரிங்களா? அப்ப 2 4 வாழை 1 3 2 4 1 3 ஆன்சர் எங்கப்பா இருக்கு? சில இருக்கு. அதாப்பா ஆன்சர். சரிங்களா? 2 4 1 3. சரிங்களா? ரைட். அடுத்து 28வது வினா சேரர் கால ஓவியங்கள் எங்கு கிடைத்துள்ளன? அழகா அந்த ஓவிய பாடம் 7வது புத்தகத்துல இருக்கு. மிக முக்கியமான பாடம். ஓவியம் என்றால் எழுத்து என்று ஒரு பொருள் அப்படின்லாம் குறுந்தொகையில நம்மளுக்கு குறிப்பாங்க. சேரர் கால ஓவியங்கள் எங்கு கிடைத்துள்ளன? சித்தனவாசல், திருநந்திக்கரை, தஞ்சாவூர், திருப்பதி. சொல்லுங்க பாப்பா. கடகடன் சொல்லுங்கப்பா. 2 வினாக்கள் தான் இருக்கு, முடிச்சிருவோம். சரிங்களா? நல்லாவே ஷார்ட்டாவே கடகடன் பார்த்துட்டோம். சரிங்களா? சேரர் கால ஓவியங்கள் எங்கப்பா கிடைச்சு? சூப்பர்ப்பா, நிறைய பேர் சரியான ஆன்சர் கொடுத்துருங்க. எதுதாப்பா? திருநந்திக்கரை. சரிங்களா? திருநந்திக்கரையில தான் கிடைச்சிருக்கு. தமிழ்நாட்டுல ஓவிய கருவூலம் ஏதாவது சொல்லுவாங்க, சித்தனவாசல் சொல்லுவாங்க. அது பாண்டியர்களுடைய காலத்துல அவனிபசேகரன் என்ற பாண்டியவனுடைய ஆட்சி காலத்துலதான் ஆட்சி காலத்துல வரையப்பட்டது. வரைஞ்சவர் ஆசிரியர் இளம் கௌதமனார் என்று சொல்லுவாங்க. தஞ்சாவூர் பெரிய கோயில பாத்தீங்களாக்க நம்ம சுந்தரருடைய தடுத்தார் கொண்டது, கைலை சிவபெருமான் முப்புறம் எரித்த காட்சி. சரிங்களா? அப்படி பல ஓவியங்கள் தஞ்சாவூர்ல காணப்படுது சோழர் கால சிற்பங்களாக. திருப்பதி, மதுரை, காஞ்சி, திருவரங்கம் போன்ற இடங்களை பாத்தீங்கன்னாக்க நம்ம விஜயநகர நாயக்க மன்னர்களுடைய ஓவியங்கள் கிடைச்சிருக்கும். பார்த்து வச்சுங்க. சரிங்களா? தட்சிண சித்திரம் என்ற ஓவிய நூலை எழுதியவர் யாருப்பா? மகேந்திரவர்ம பிள்ளவன் 7ஆம் நூற்றாண்டுல எழுதியிருப்பார். சரிங்களா? அடுத்து 29வது வினா என்ன வினாப்பா? செய்தானும் சென்று உழல் வேண்டும், செய்விலைக்கும் வாய்க்கால் அணையால் தொடர்பு என்று கூறும் நூல் எது? நான்மணி கடிகை, நாலடியார், தனிப்பாடல் திரட்டு, புறநானூறு. சரிங்களா? என்ன பாடல்ப்பா சொல்லுங்க சட்டுன்னு. இன்னும் ஒரே ஒரு வினாதான் இருக்கு. செய்தானும் சென்று உழல் வேண்டும், செய்விலைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு. சரிங்களா? எதுப்பா சொல்லுங்க. சூப்பர்ப்பா சூப்பர்ப்பா. அழகா கடைசி 2 வரி கொடுத்துருக்கீங்க. முதல் 2 வரி அடிப்படையில் நிறைய பேர் ஆன்சர் கொடுத்துருக்கீங்க. எதுப்பா? நாலடியார். நாய்க்கால் சிறுவிரல் ஆயினும் நாய்க்கால் சிறுவிரல் நன்கணியர் ஆயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நற்பண்ணாம் செய்தானும் சென்று கொள்ள வேண்டும், செய் விளைக்கும் நாய்க்கால் அணையார் தொடர்பு அப்படின்னு வரும். நான்மணிக்கடி என்னப்பா பார்த்திருக்கா? மனைக்கு விளக்க மடவார், மடவார் தனக்கு தகைசால் புதவர், மனக்கினுவே கல்வி காதல் புதல்வருக்கு கல்வியே, கல்விக்கு மோதின் புகழ்சால் உணர்வு. நான்மணிக்கடி விளம்பினாலால் வரும். தனிப்பாடல் திரட்டு என்னப்பா இருக்கு? நம்ம கல்விக்கு எல்லை இல்லை. சரிங்களா? அப்படின்ற தலைப்புல ஔவையாருடைய ஒரு பாட்டு தனிப்பாடல். கற்றது கைமண் அளவு கல்லாத உலகளை கொடுத்திருப்பாங்க. புறநானூர்லயும் ஔவையார் பாட்டு இருக்கு 6வது புத்தகத்துல. நாடா கொன்றே, காடா கொன்றே, அவளா கொன்றே, மிசையா கொன்றே அப்படின்ற பாடலும் புறநானூற்றுல இடம்பெற்றிருக்கு. சரிங்களா? நிறைவான வினா. சூப்பர்ப்பா, அழகா. வைகரையில் வைகை தமிழ் தேர்வு இந்த வினாவோட இன்றோட முடிவடையுது. சரிங்களா? 6ஆம் வகுப்புல இருந்து
12ஆம் வகுப்பு வரை சிறப்பா வந்து என்ன செஞ்சிருக்கோம், வரிசையா பார்த்திருக்கோம் பருவங்கள் அடிப்படையில். அதுல 6ஆம் வகுப்புல இருந்து 12வது பழைய புத்தகத்தினுடைய நிறைவான 30வது வினா இதுதான். சாற்றும் என்பதன் பொருள் என்ன? செல்லாதே, புகழ்ச்சியாக பேசுவது, இருமாப்பு, கசப்பான சொற்கள். சாற்றும் எங்கப்பா வரும்? நம்ம அழகா சித்தர் கடுவழி சித்து வைதோரை கூட வையாதே, இந்த வையகம் முழுவதும் பொய்த்தாலும் பொய்யாதே, வெய்ய வினைகள் செய்யாதே, வீணில் கல்லை பறவைகள் மீது எய்யாதே அப்படின்னு செய்யாதே பண்ணாதே அப்படின்னு கடுவழி சித்தர் அதுக்கு வெட்ட வெளியே வணங்கியவர்கள், எளிய சொற்களால் அறிவுரை கூறியவர்கள் அப்படிலாம் பார்த்திருப்பான். அதுல சாற்றும் என்பதன் பொருள் என்ன? சூப்பர்ப்பா, நிறைய பேர் கரெக்டா சொல்லிட்டு இருக்கீங்க. மகிழ்ச்சி. என்னப்பா? புகழ்ச்சியாக பேசுவது. என்னப்பா? புகழ்ச்சியாக பேசக்கூடாது. சரிங்களா? புகழ்ச்சியாக பேசக்கூடாது. சரிங்களா? வீராப்பு. சரிங்களா? வீராப்பு என்பதுதான் பொருள் தான். இருமாப்பு. சரிங்களா? வேப்பங்காய் போல இருக்கிறதா, வேப்பங்காய் போல இருக்கிறது என்னது? கசப்பான சொற்கள் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? இகழல் அப்படின்னா செல்லாதே அப்படின்ற அறிஞர் பொருளா நம்மளுக்கு கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? சிறப்புயா. ஒரு 30 வினாக்களா ஒரு மணி நேரத்துக்குள்ளே கடன் பார்த்துருக்கேன். அந்த விடைகளை கரெக்டா பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? அதனால அழகா 30 வினாக்களை சிறப்பா பார்த்து வச்சிருக்கோம். அந்த வகையில நீங்க பார்த்து கரெக்டா அடிச்சு வச்சிருக்கீங்க. மீண்டும் வைகை தமிழ் அடுத்து என்ன பிளான்ன்றதை நம்ம அடுத்த காணொலியில உங்களுக்கு தெளிவா வரும். அதனால சிறப்பா படிச்சுட்டு இருக்கீங்க. 30க்கு எவ்வளவு அடிச்சிருக்கீங்கன்னு ஒரு கால்குலேட் வச்சுக்கோங்க. அதனால உங்களால முடியும். கண்டிப்பா அந்த நம்பிக்கையோட படிங்க. மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.